அத்தியாயம் 39. நம்பிக்கை கேள்விகள் மற்றும் பதில்கள். இந்த பகுதியில் கடவுள் மற்றும் நம்பிக்கை பற்றி உங்களுக்கு இருக்கும் சில கேள்விகளை நாங்கள் ஆராயப் போகிறோம். 39.1. அன்பான கடவுள் ஏன் இதைச் செய்தார்? அத்தியாயம் 9 காணாமல் போனவர்களை கடவுள் ஏன் உயர்த்தினார் என்பதற்கான காரணங்களை நாங்கள் ஆராய்ந்தோம். இங்கே சுருக்கமாகச் சொல்வதென்றால், இயேசுவை நம்பியவர்களைக் காப்பாற்றுவதும் விட்டுச் சென்றவர்களைக் கட்டுப்படுத்துவதும் இறுதியில் மக்களை அவரிடம் இழுப்பதும் ஆகும். யாரும் ஒழுக்கமாக இருக்க விரும்புவதில்லை. இது வேதனையானது. இருப்பினும் திருத்திக் கற்பிப்பதுதான் நோக்கம். கடவுளின் ஒழுக்கம் நமக்கு நல்லது. இது நமது நன்மைக்காகவே. அப்போஸ்தலன் பவுல் இந்த வசனங்களில் கடவுளின் ஒழுக்கம் மற்றும் சிட்சை பற்றி நமக்கு கூறுகிறார். எங்கள் பூமிக்குரிய பிதாக்கள் சில வருடங்கள் எங்களை ஒழுங்குபடுத்தினார்கள். அவர்களுக்குத் தெரிந்ததைச் சிறப்பாகச் செய்தார்கள். ஆனால் அவருடைய பரிசுத்தத்தில் நாம் பங்கு கொள்ளும்படி அவருடைய சிட்சை நமக்கு எப்போதும் நல்லது. எந்த ஒழுக்கமும் அது நடக்கும்போது சுவாரஸ்யமாக இல்லை. அது வேதனையானது. ஆனால் இந்த வழியில் பயிற்றுவிக்கப்பட்டவர்களுக்குப் பிறகு சரியான வாழ்க்கைக்கான அமைதியான அறுவடை இருக்கும். எனவே உங்கள் சோர்வான கைகளால் ஒரு புதிய பிடியை எடுத்து உங்கள் பலவீனமான முழங்கால்களை வலுப்படுத்துங்கள். உங்கள் கால்களுக்கு நேரான பாதையை குறிக்கவும். இதனால் பலவீனர்களும் முடவர்களும் விழுந்துவிடமாட்டார்கள், ஆனால் வலிமையானவர்கள். எபிரேய 12:10-13 புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு. என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை இலகுவாக எண்ணாதே. அவனால் நீ கடிந்து கொள்ளப்படும்போது மயக்கமடையாதே. குழந்தைகளைப் போலவே உன்னுடன் நியாயப்படுத்தும் அறிவுரையை நீ மறந்துவிட்டாய். கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவர் சிட்சிக்கிறார். அவர் பெறும் ஒவ்வொரு மகனையும் தண்டிக்கிறார். ஒழுக்கத்திற்காகவே நீங்கள் தாங்குகிறீர்கள். குழந்தைகளைப் போலவே கடவுள் உங்களை நடத்துகிறார். தந்தை கண்டிக்காத மகன் என்ன? எபிரேயர் 12:5-7. வலியும் துன்பமும் மக்களை ஆறுதலையும் பாதுகாப்பையும் வழங்கக்கூடிய ஒரே ஒருவரிடம் இருக்கிறது. அதுதான் கடவுள். யாரையும் தங்கள் பாவங்களுக்காகக் கண்டித்து நரகத்திற்கு அனுப்புவதைக் கடவுள் விரும்பவில்லை. ஆனால் நாம் நியாயந்தீர்க்கப்படும்போது நாம் உலகத்தோடு கண்டிக்கப்படாதபடிக்கு கர்த்தரால் தண்டிக்கப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 11:32. பிரச்சனையின் நேரங்கள் ஒரு நபரின் இதயத்தை வெளிப்படுத்துகின்றன. தங்களுக்கு என்ன நடக்கிறது என்பதைப் பற்றி சிந்திக்கும் நபர்கள் அவர்களின் நடத்தை அவர்களின் சூழ்நிலைக்கு எவ்வாறு பங்களித்தது என்பதை கருத்தில் கொண்டு அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று வருத்தப்படுகிறார்கள். அவர்களை மன்னிக்க அங்கே இயேசுவைக் காண்பார்கள். மறுபுறம் தாங்கள் எப்படி நடந்து கொண்டோம் என்று வருத்தப்படாதவர்கள் மற்றும் அவர்கள் இருக்கும் சூழ்நிலையைப் பற்றி கசப்புடன் இருப்பவர்கள் கடவுளிடமிருந்து மேலும் தங்களைத் தூர விலக்குவார்கள். ஏனெனில் அவர்களின் இதயம் கடினமாகிவிடும். அப்போஸ்தலன் பவுல்தான் இந்த வசனங்களில் பேசுகிறார். ஏனென்றால், என் கடிதத்தால் நான் உங்களை வருத்தப்படுத்தினாலும் நான் வருந்தினாலும் அதற்காக நான் வருத்தப்படவில்லை. ஏனென்றால் என்னுடைய கடிதம் உங்களை சிறிது நேரம் வருத்தப்படுத்தியதை நான் காண்கிறேன். நீங்கள் வருத்தப்பட்டதற்காக அல்ல, ஆனால் நீங்கள் மனந்திரும்புவதற்கு வருத்தப்பட்டதற்காக நான் இப்போது மகிழ்ச்சியடைகிறேன். நீங்கள் எங்களால் ஒன்றுமில்லாமல் நஷ்டமடையும்படி நீங்கள் தெய்வீக வழியில் வருத்தப்பட்டீர்கள். ஏனென்றால் தெய்வீக துக்கம் இரட்சிப்புக்காக மனந்திரும்புதலை உண்டாக்குகிறது. அது வருத்தத்தைத் தராது. ஆனால் உலகத்தின் துக்கம் மரணத்தை உண்டாக்குகிறது. இதோ நீங்கள் தெய்வீக வழியில் துக்கப்படுகிறீர்களே, அது உங்களில் எவ்வளவு அக்கறையாக இருந்தது! ஆம், என்ன பாதுகாப்பு, கோபம், பயம், ஏக்கம், வைராக்கியம் மற்றும் பழிவாங்கும் எண்ணம் எல்லாவற்றிலும் நீங்கள் தூய்மையானவர் என்பதை வெளிப்படுத்தினீர்கள். 2 கொரிந்தியர் 7:8-11. பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து கடவுளின் தீர்க்க தரிசிகளில் ஒருவரான எரேமியா கடினமான காலங்களில் வாழ்வதை
நன்கு அறிந்தவர். பாபிலோனிய படையெடுப்பைப் பற்றி தம் மக்களை எச்சரித்த தீர்க்கதரிசி அவர். என்ன வரப்போகிறது என்று அவருக்குத் தெரியும். நேபுகாத்நேச்சார் வந்து எருசலேம் நகரை அழித்தபோது எரேமியா அதன் நடுவே இருந்தான். இந்த வசனங்களில் பேசுபவர் எரேமியா. அவருடைய கோபத்தின் தடியால் துன்பத்தைக் கண்ட மனிதன் நான். நிச்சயமாக அவர் நாள் முழுவதும் மீண்டும் மீண்டும் எனக்கு எதிராக கையைத் திருப்புகிறார். என் துன்பத்தையும் என் துன்பத்தையும் புழுவையும் கசப்பையும் நினைவுகூருங்கள். இதை நான் என் மனதில் நினைத்துப் பார்க்கிறேன். அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. யெகோவாவின் அன்பான தயவினால்தான் நாம் அழியாமல் இருக்கிறோம். ஏனென்றால் அவருடைய இரக்கம் குறையாது. ஏனெனில் ஆண்டவர் என்றென்றும் கைவிட மாட்டார். அவர் துக்கத்தை உண்டாக்கினாலும் அவருடைய அன்பின் திரளான இரக்கத்தின்படி அவர் இரக்கம் காட்டுவார். ஏனெனில் அவர் மனமுவந்து துன்புறுத்துவதில்லை, மனிதர்களின் பிள்ளைகளைத் துன்பப்படுத்துவதில்லை. உயிருள்ள மனிதன் தன் பாவங்களுக்கான தண்டனைக்காக ஏன் முறையிடுகிறான்? நம்முடைய வழிகளை ஆராய்ந்து சோதித்து கர்த்தரிடம் திரும்புவோம். பரலோகத்தில் இருக்கும் கடவுளிடம் நம் இதயத்தை நம் கைகளால் உயர்த்துவோம். நாங்கள் மீறினோம், கலகம் செய்தோம், நீங்கள் மன்னிக்கவில்லை. கர்த்தாவே, உமது நாமத்தைத் தொழுதுகொண்டேன். என் சத்தத்தைக் கேட்டாய். என் பெருமூச்சுக்கும் என் அழுகைக்கும் உன் காதை மறைக்காதே. நான் உன்னை அழைத்த நாளில் நீ அருகில் வந்தாய். நீங்கள் சொன்னீர்கள், பயப்படாதீர்கள். புலம்பல்கள் 3 1 3 19 21 முதல் 22 31 முதல் 33 39 முதல் 42 55 முதல் 57 வரை. கடவுள் நம்மை நேசிப்பதால் அவருடைய கோபத்தால் நாம் முற்றிலும் அழிக்கப்படவில்லை என்று எரேமியா எங்களிடம் கூறினார். கடவுளுக்கு எதிராக நாம் பாவம் செய்யும்போது அவருடன் பிரச்சனையில் சிக்குவதைப் பற்றி நாம் ஏன் புகார் செய்ய வேண்டும்? நாம் நம்மை நாமே தேடிக்கொண்டு கடவுளிடம் திரும்ப வேண்டும். கடவுள் விசுவாசிகளை உற்சாகப்படுத்தியதற்கும் அவருடைய கோபத்தை அனுப்புவதற்கும் ஒரு காரணம், தனக்கு எதிராக பாவம் செய்யும் மக்களை கடவுள் இன்னும் மன்னிக்கவில்லை. அவர்களுக்கு இயேசுவுடன் ஒரு சேமிப்பு உறவு இல்லை. கடவுளிடம் பாவிகள் வரவேண்டும். நீங்கள் பார்க்கவில்லையா? உங்கள் ஆன்மா இரட்சிக்கப்படுவதை கடவுள் பார்க்க விரும்புவதால் இது நடந்தது. அது எப்படி அன்பான செயல் அல்ல? கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தைக் குறித்து தாமதிப்பதில்லை. சிலர் தாமதம் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் அவர் எவரும் அழிந்துவிட வேண்டும் என்று விரும்பாமல் அனைவரும் மனந்திரும்ப வேண்டும் என்று நம்மிடம் பொறுமையாக இருக்கிறார். 2 பேதுரு 3:9. கடவுள் முற்றிலும் அன்பானவர் மற்றும் நீதியுள்ளவர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர் உருவாக்கிய ஒவ்வொரு நபரையும் அவர் நேசிக்கிறார். ஒவ்வொரு நபருக்கும் எது சிறந்தது என்பதை அவர் விரும்புகிறார். யாராவது நமக்கு அநீதி இழைக்கும்போது நமது பூமிக்குரிய மனிதர்கள் நீதி கேட்கிறார்கள். நாம் பாவிகள் என்பதால் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்குத் தவறு செய்கிறோம். பொல்லாத மற்றும் பாவமான நடத்தைகளை அவர் சிட்சித்து தண்டிக்கும்போது அவர் நியாயமானவர். இந்த இருண்ட புயலில் அவர் உங்கள் மீதான அன்பைக் கண்டு இரட்சியுங்கள். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியின் மூலம் கடவுளின் அன்பு நம் இதயங்களில் ஊற்றப்பட்டுள்ளது. நாம் பாவிகளாக இருக்கும்போதே கிறிஸ்து நமக்காக மரித்தார். இன்னும் அதிகமாக இப்போது அவருடைய இரத்தத்தால் நீதிமான்களாக்கப்பட்டால் அவர் மூலமாக நாம் கடவுளின் கோபத்திலிருந்து காப்பாற்றப்படுவோம். ரோமர்கள் 5:5-8 முதல் 9 வரை. 39.2. கடவுள் ஏன் பாவத்தை அனுமதித்தார்? முதலாவதாக, நமக்கு சுதந்திரம் இருப்பதால். கடவுளுக்கு கீழ்ப்படியலாமா வேண்டாமா என்பதைத் தேர்ந்தெடுக்கும் திறனுடன் நாம் படைக்கப்பட்டோம். கடவுள் ஆதாம் மற்றும் ஏவாளுக்கு ஒரு விதியைக் கொடுத்தார். நல்லது மற்றும் தீமை பற்றிய அறிவின் மரத்திலிருந்து சாப்பிட வேண்டாம். ஆதாம் அந்த மரத்திலிருந்து சாப்பிட்டபோது கடவுளுக்குக் கீழ்ப்படியாமல் இருக்கத் தேர்ந்தெடுத்தார். இந்த வசனங்களில்
மனிதன் ஆதாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனுக்குக் கட்டளையிட்டார், தோட்டத்திலுள்ள ஒவ்வொரு மரத்தின் கனியையும் நீ தாராளமாக உண்ணலாம், ஆனால் நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை உண்ண வேண்டாம். நீங்கள் அதை உண்ணும் நாளில் நீங்கள் நிச்சயமாக இறந்துவிடுவீர்கள். ஆதியாகமம் 2:16-17 வரை. ஆதாமை மரத்தில் இருந்து உண்ணும்படி தூண்டியவர் அல்லது நம்ப வைத்தவர் கடவுள் அல்ல. உண்மையில் யாரும் செய்யவில்லை, அவர் அதைத் தேர்ந்தெடுத்தார். ஏவாள் சோதிக்கப்பட்டவள். பின்னர் அவள் கடவுளின் சத்தியத்தின் மீது சாத்தானின் பொய்களை நம்பி தடை செய்யப்பட்ட பழத்தை சாப்பிட்டாள். அவர்கள் இருவரும் பாவம் செய்ய முடிவு செய்தனர். இயேசுவின் ஒன்றுவிட்ட சகோதரரும் சீடருமான ஜேம்ஸ் இந்த வசனங்களில் சோதனையை விளக்குகிறார். ஒருவன் சோதிக்கப்படும்போது, நான் கடவுளால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்ல வேண்டாம். ஏனென்றால் கடவுள் தீமையால் சோதிக்கப்பட முடியாது. அவரே யாரையும் சோதிக்க மாட்டார். ஆனால் ஒவ்வொருவரும் தனது சொந்த இச்சையால் இழுக்கப்பட்டு மயக்கப்படும்போது சோதிக்கப்படுகிறார்கள். பிறகு காமம், அது கருவுற்றதும் பாவத்தைச் சுமக்கிறது. பாவம், அது முழு வளர்ச்சியடையும்போது மரணத்தை உருவாக்குகிறது. என் அன்பு சகோதரர்களே, ஏமாந்து விடாதீர்கள். ஒவ்வொரு நல்ல பரிசும் மற்றும் ஒவ்வொரு சரியான பரிசும் மேலிருந்து ஒளிகளின் தந்தையிடமிருந்து வருகிறது. அவருடன் மாறுபாடு அல்லது நிழலாக மாற முடியாது. தம்முடைய சிருஷ்டிகளின் முதல் கனியாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் சத்தியத்தின் வார்த்தையினால் நம்மைப் பெற்றெடுத்தார். ஜேம்ஸ் 1:13-18. நம்மிடம் இருக்கும் இந்த சுதந்திரத்தின் மூலம் நாம் வாழ்க்கை அல்லது மரணத்தை தேர்வு செய்யலாம். கடவுளை நேசித்து அவருக்குக் கீழ்ப்படிந்தால் வாழ்வு கிடைக்கும். மோசே, நான் இந்த வசனங்களில் நமக்கு இருக்கும் தேர்வை விவரிக்கிறது. வாழ்வையும் சாவையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்கள் முன் வைத்திருக்கிறேன் என்பதற்கு இன்று வானத்தையும் பூமியையும் சாட்சியாக அழைக்கிறேன். ஆகையால் நீங்களும் உங்கள் சந்ததியும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நேசிக்கவும் அவருடைய சத்தத்திற்குக் கீழ்ப்படிந்து அவரைப் பற்றிக் கொள்ளவும் ஜீவனைத் தேர்ந்தெடுங்கள். ஏனெனில் அவர் உங்கள் உயிர். உபாகமம் 30:19-20. அல்லது கடவுளுக்கு சேவை செய்வது தீமை என்று நாம் நினைத்தால் அதற்குப் பதிலாக பொய்யான கடவுள்களைப் பின்பற்றுவதைத் தேர்ந்தெடுக்கலாம். இந்த வசனத்தில் பேசுபவர் யோசுவா. யெகோவாவுக்குச் சேவை செய்வது உங்களுக்குத் தீமையாகத் தோன்றினால் நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் என்பதை இன்றே தேர்ந்தெடுங்கள். நதிக்கு அப்பால் உள்ள உங்கள் பிதாக்கள் வழிபட்ட தெய்வங்களாயினும் நீங்கள் வசிக்கும் எமோரியரின் தெய்வங்களாயினும், ஆனால் நானும் என் வீட்டாரும் கர்த்தருக்குச் சேவை செய்வோம். யோசுவா 24:15. இரண்டாவதாக, பாவம் செய்ய தேவன் நம்மை அனுமதிக்கிறார் என்பதை நாம் அறிவோம். நன்மை தீமை பற்றிய அறிவின் மரத்தின் பழங்களைக் கொண்டு ஏவாளைச் சோதிக்க சாத்தானை அனுமதித்தார். சோதனை நம் நம்பிக்கையை சோதிக்கிறது என்பதால் கடவுள் இதை அனுமதிக்கிறார். நாம் அதை எதிர்க்கும்போதும் நாம் பாவம் செய்யாத போதும் அது முதிர்ச்சியையும் நம்பிக்கையையும் உருவாக்குகிறது. நம்முடைய விசுவாசம் வளர கடவுள் பாவத்தை அனுமதிக்கிறார். கடவுள் பாவத்தை அனுமதிக்கிறார். அதனால் நாம் அதை வென்று பரலோகத்தில் வெகுமதி பெற முடியும் என்பதை ஜேம்ஸ் இந்த வசனங்களில் நமக்கு விளக்குகிறார். உங்கள் விசுவாசத்தின் சோதனை சகிப்புத்தன்மையை உருவாக்குகிறது. நீங்கள் எதிலும் குறையில்லாமல் பரிபூரணமாகவும் நிறைவாகவும் இருக்க சகிப்புத்தன்மை அதன் பரிபூரண வேலையாக இருக்கட்டும். சோதனையைச் சகிக்கிற ஒருவன் பாக்கியவான், ஏனென்றால் அவன் அங்கீகரிக்கப்பட்டால் அவன் ஜீவகிரீடத்தைப் பெறுவான். கர்த்தர் தன்னை நேசிப்பவர்களுக்கு வாக்களித்தார். ஜேம்ஸ் 1:3-4-12. கடைசியாக, பாவம் கடவுள் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதைக் காட்ட அனுமதிக்கிறது. பாவம் இல்லாமல் இயேசு உங்களுக்காக தம் உயிரை தியாகம் செய்திருக்க மாட்டார். தேவை இருந்திருக்காது.
இயேசுவை உங்களுக்குக் கொடுத்ததன் மூலம் கடவுள் உங்கள் மீதுள்ள அன்பை வெளிப்படுத்தினார். இல்லையெனில், கடவுள் உங்களை நேசித்தார் என்பதை நீங்கள் எப்படி அறிவீர்கள்? ஒருவருக்காக இறப்பது அவர்களுக்கான அன்பின் இறுதிக் காட்சி என்பதை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். இதனுடன் செல்ல எந்த பாவமும் இல்லையென்றால், நீங்கள் அவரை நேசிக்கிறீர்கள் என்று கடவுள் எப்படி அறிவார்? இயேசுவை நம்பி பாவத்தை ஜெயிக்கத் தேர்ந்தெடுப்பதன் மூலம் நீங்கள் கடவுளை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்பதைக் காட்டுகிறீர்கள். இந்த வசனங்களில் கடவுளின் ஒரே மகன் இயேசு. ஏனெனில், தேவன் தம்முடைய ஒரே பேறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரைத் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஏனென்றால், உலகத்தை நியாயந்தீர்க்க தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பவில்லை, மாறாக உலகம் அவர் மூலமாக இரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அவரை அனுப்பினார். ஜான் 3:16 முதல் 17 வரை. பாவம் கடவுள் தம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் அவருடைய கிருபையையும் வெளிப்படுத்த உதவியது என்பதை அப்போஸ்தலன் பவுல் இந்த வசனங்களில் நமக்கு விளக்குகிறார். தேவன் இரக்கத்தில் ஐசுவரியமுள்ளவராயிருந்து தம்முடைய மிகுந்த அன்பினால் அவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். நாம் நம்முடைய குற்றங்களினால் மரித்தபோதும் கிறிஸ்துவோடு சேர்ந்து எங்களை உயிர்ப்பித்து கிருபையால் இரட்சிக்கப்பட்டு அவருடன் எங்களை எழுப்பி எங்களை உண்டாக்கினார். கிறிஸ்து இயேசுவுக்குள் பரலோக ஸ்தலங்களில் அவரோடு உட்காரும்படிக்கு வரும் காலங்களில் அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் தம்முடைய கிருபையின் மகத்தான ஐசுவரியத்தை நமக்குக் காட்டுவார். கிருபையினாலே விசுவாசத்தினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள். அது உங்களால் அல்ல, இது கடவுளின் பரிசு, படைப்புகள் அல்ல, யாரும் பெருமை கொள்ள மாட்டார்கள். எபேசியர் 2:6-9. கடவுள் நம்மை நேசிப்பதால் பாவத்தை அனுமதிக்கிறார், மேலும் அது நம்மீது அவருக்குள்ள அன்பை வெளிப்படுத்துகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக நாங்கள் அவருடைய தலைசிறந்த படைப்பு. ஏனென்றால் நாம் கடவுளின் தலைசிறந்த படைப்பு. அவர் கிறிஸ்து இயேசுவில் நம்மை புதிதாகப் படைத்தார். அதனால் அவர் நீண்ட காலத்திற்கு முன்பே நமக்காகத் திட்டமிட்ட நல்ல காரியங்களைச் செய்யலாம். எபேசியர் 2:10 புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு. 39.3 நரகத்தில் போகும் மனிதர்களை கடவுள் ஏன் படைத்தார்? கடவுளுக்கு ஆரம்பமும் முடிவும் தெரியும் என்பதால் நரகத்தில் போகும் மனிதர்களை ஏன் படைத்தார் என்று உங்களில் பலர் யோசிக்கலாம். கடவுள் தனது சில தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நம்மை படைக்க வேண்டியதில்லை. அவர் எல்லா வகையிலும் சரியானவர். அவர் விரும்பியதால் நம்மை படைத்தார். நாங்கள் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியைத் தருகிறோம். நாம் பாவிகளாக இருந்தாலும் அவருக்கு எதிராக கலகம் செய்தாலும் அவர் நம் ஒவ்வொருவரையும் நிபந்தனையின்றி நேசிக்கிறார். அவர் சரியான அன்பின் வரையறை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர் எல்லையற்ற அன்பை வழங்குகிறார். தேவன் பூமியின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கும் அவருடன் கூட்டுறவு கொள்வதற்கும் தம்முடைய சாயலில் நம்மை படைத்தார். கடவுள் சொன்னார், மனிதனை நம் சாயலிலும் நம் சாயலிலும் உருவாக்குவோம். கடவுள் மனிதனை தம் சாயலில் படைத்தார். கடவுளின் சாயலில் அவரை படைத்தார். ஆணும் பெண்ணும் அவர்களைப் படைத்தார். கடவுள் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் அவர்களை நோக்கி, பலுகிப் பெருகி பூமியை நிரப்பி அதைக் கீழ்ப்படுத்துங்கள் என்றார். கடல் மீன்கள் மீதும் வானத்துப் பறவைகள் மீதும் பூமியில் நடமாடும் அனைத்து உயிரினங்கள் மீதும் ஆட்சி செய்யுங்கள். கடவுள் சொன்னார், இதோ பூமியெங்கும் விதை விளையும் ஒவ்வொரு மூலிகையையும் விதை தரும் கனிகளைக் கொடுக்கும் ஒவ்வொரு மரத்தையும் உங்களுக்குக் கொடுத்தேன். அது உங்கள் உணவாக இருக்கும். பூமியிலுள்ள எல்லா மிருகங்களுக்கும் வானத்தின் ஒவ்வொரு பறவைக்கும் பூமியில் தவழும் எல்லாவற்றுக்கும் அதில் உயிர்கள் உள்ளன. ஒவ்வொரு பச்சை மூலிகையையும் உணவாகக் கொடுத்தேன். அது அப்படியே இருந்தது.
தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாக இருந்தது. ஆதியாகமம் 1:26 முதல் 31 வரை. நாம் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்பதே கடவுளின் திட்டம். நாம் அவருடைய மகனாகவோ மகளாகவோ இருப்போம். இயேசுவின் சீடர் ஜான் இந்த வசனங்களில் கடவுள் தம்முடைய விசுவாசிகள் அனைவருக்கும் கொடுக்கப் போகும் ஆஸ்தியை விவரிக்கிறார். இப்போது நான் ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். ஏனென்றால் முதல் வானமும் முதல் பூமியும் மறைந்துவிட்டன, மேலும் கடல் இல்லை. இதோ, தேவனுடைய கூடாரம் மனுஷரோடே இருக்கிறது. அவர் அவர்களோடே குடியிருப்பார். அவர்கள் அவருடைய ஜனமாயிருப்பார்கள் என்று வானத்திலிருந்து ஒரு உரத்த சத்தத்தைக் கேட்டேன். கடவுள் தாமே அவர்களுடன் இருப்பார். அவர்களுடைய கடவுளாக இருப்பார். அவர்களுடைய கண்களிலிருந்து ஒவ்வொரு கண்ணீரையும் கடவுள் துடைப்பார். இனி மரணமோ துக்கமோ அழுகையோ இருக்காது. இனி வேதனை இருக்காது. ஏனெனில் முந்தையவைகள் ஒழிந்துவிட்டன. ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நான் அவனுடைய தேவனாயிருப்பேன். அவன் என் குமாரனாயிருப்பான். வெளிப்படுத்துதல் 21:1-3 முதல் 4:7. புதிய கிங் ஜேம்ஸ் பதிப்பு. உங்கள் நித்திய இலக்கு உங்கள் விருப்பம். நாம் அனைவரும் பாவம் செய்கிறோம். நித்தியத்தில் கடவுளுடன் வாழ அந்த பாவத்திற்கு மன்னிப்பு தேவை. அதனால்தான் கடவுள் இயேசுவை நமக்காக மரிக்க அனுப்பினார். யாரும் நரகத்திற்கு செல்வதை அவர் விரும்பவில்லை. அவர் நரகத்தை நமக்காக அல்ல, விழுந்த தேவதைகளுக்காகப் படைத்தார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் கடவுளுடன் வாழ விரும்பாதவர்கள் அங்குதான் முடிவடைகிறார்கள். ஆனால் நாம் பாவிகளாய் இருக்கும்போதே கிறிஸ்து நமக்காக மரித்தார். ரோமர்கள் 5:8. கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தைக் குறித்து தாமதிப்பதில்லை. சிலர் தாமதம் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் அவர் எவரும் அழிந்துவிட வேண்டும் என்று விரும்பாமல் அனைவரும் மனந்திரும்ப வேண்டும் என்று நம்மிடம் பொறுமையாக இருக்கிறார். 2 பேதுரு 3:9. குழந்தைகளைப் பெற்றவர்களுக்கு அந்த குழந்தைகள் சரியானவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பது தெரியும். சிறுவயதில் தாங்கள் குழம்பிப் போனதைப் பெற்றோருக்குத் தெரியும். மேலும் தங்கள் சொந்தக் குழந்தை தவறு செய்து சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் என்பது அவர்களுக்குத் தெரியும். இருப்பினும் பெற்றோர்கள் எப்படியும் குழந்தைகளைப் பெற விரும்புகிறார்கள். ஏன்? ஏனென்றால் குழந்தைகள் தரும் மகிழ்ச்சியை அவர்கள் விரும்புகிறார்கள். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு எது சரி எது தவறு என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். அவர்கள் வளரும்போது சரியான தேர்வுகளை செய்வார்கள் என்று நம்புகிறார்கள். நமக்கும் கடவுளுக்கும் அப்படித்தான். எங்களுக்கு ஒரு தேர்வு உள்ளது. ஒரு குழந்தையை அவன் நடக்க வேண்டிய வழியில் பயிற்றுவிக்கவும் அவன் வயதாகும்போது அவன் அதை விட்டு விலக மாட்டான். பழமொழிகள் 22:6. குழந்தைகள் ஒரு வெகுமதி என்று சாலமன் ராஜா கூறுகிறார். அவர்கள் வாரிசுகள். இது மக்களுக்கும் கடவுளுக்கும் பொருந்தும். நாம் கடவுளின் வெகுமதி மற்றும் அவருடைய வாரிசுகள். அவர் குழந்தைகள் நிறைந்த நடுக்கத்தை விரும்புகிறார். இயேசுவில் நம்பிக்கை வைத்து கடவுளின் வாக்குறுதிகள் அனைத்திற்கும் வாரிசாகுங்கள். இதோ, பிள்ளைகள் கர்த்தருடைய சுதந்திரம். கருவின் கனியே அவனுடைய வெகுமதி. பராக்கிரமசாலியின் கையில் அம்புகள் இருப்பது போல இளமைப் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அவைகளால் நிரம்பியிருக்கும் மனிதன் மகிழ்ச்சியானவன். சங்கீதம் 127 3-5. 39.4. நான் என் இரட்சிப்பை இழக்கலாமா? இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களுக்காக மரித்தார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பதால் உங்கள் இரட்சிப்பை நீங்கள் இழக்க முடியாது. நீங்கள் சொர்க்கத்திற்குச் செல்ல முடியாது. அதற்கு நேர்மாறானது உண்மை. நீங்கள் சொர்க்கத்திலிருந்து திரும்பப் பெற முடியாது. உங்கள் இரட்சிப்பு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அல்லது செய்யவில்லை என்பதைப் பொறுத்தது அல்ல. இது கடவுளின் பரிசு. நீங்கள் கடவுளின் பரிசை நம்பி ஏற்றுக்கொண்டால் அது உங்கள் நித்திய எதிர்காலத்தை ஒருமுறை மற்றும் அனைவருக்கும் பாதுகாப்பானது.
நீங்கள் இயேசுவில் நம்பிக்கை வைத்து என்ன செய்தீர்கள் என்பது முக்கியமில்லை. உங்கள் எல்லா பாவங்களுக்காகவும் இயேசு மரித்தார். அதில் உங்கள் எதிர்கால பாவங்களும் அடங்கும். நீங்கள் இப்போது பரிசுத்த ஆவியால் முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள். இந்த வேதத்தில் அவரில் இயேசுவைப் பற்றிய குறிப்பு உள்ளது. அவரிடத்தில் நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் நற்செய்தியாகிய சத்திய வசனத்தைக் கேட்டு அவரில் விசுவாசித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டீர்கள். அவர் நம்முடைய சுதந்திரத்தின் உத்தரவாதமாயிருக்கிறார். தேவனுடைய சொந்த உடைமையை மீட்டுக்கொள்ளவும் அவருடைய மகிமைக்குப் புகழ்ச்சியடையவும் அவராலேயே. எபேசியர் 1:13-14. கடவுளின் கைகளில் இருந்து உங்களை எதுவும் அகற்ற முடியாது என்று கடவுளின் வார்த்தை சொல்கிறது. நரகத்தின் சக்தி கூட இல்லை, சாத்தான் என்று இந்த வசனங்களில் அப்போஸ்தலன் பவுல் கூறுகிறார். தேவதூதர்கள், அதிபர்கள் மற்றும் அதிகாரங்கள் அனைத்தும் சாத்தானையும் அவனைப் பின்தொடரும் மற்ற விழுந்து போன தூதர்களையும் குறிக்கின்றன. ஏனென்றால் மரணமோ வாழ்வோ தேவதைகளோ அதிபர்களோ நிகழ்காலமோ வரப்போகும் விஷயங்களோ அதிகாரங்களோ உயரமோ ஆழமோ வேறு எந்த படைக்கப்பட்ட பொருளும் கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் இருக்கிறார். ரோமர்கள் 8:38-39 வரை. இந்த வசனங்களில் இயேசுவே பேசுகிறார். அவர் உங்களை, அவருடைய ஆடுகளை அவர் கையில் பத்திரமாக வைத்திருக்கிறார். மற்ற எல்லா கைகளையும் விட பெரியதும் வலிமையானதுமான கையிலிருந்து உங்களை யாரால் எடுக்க முடியும்? யாருமில்லை. என் ஆடுகள் என் குரலைக் கேட்கின்றன. நான் அவற்றை அறிவேன், அவைகள் என்னைப் பின்பற்றுகின்றன. நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனைக் கொடுக்கிறேன். அவை ஒருபோதும் அழியாது. என் கையிலிருந்து யாரும் அவற்றைப் பறிப்பதுமில்லை. அவற்றை எனக்குக் கொடுத்த என் தந்தை எல்லாரையும் விட பெரியவர். என் தந்தையின் கையிலிருந்து அவற்றை யாரும் பறிக்க முடியாது. நானும் தந்தையும் ஒன்றே. ஜான் 10:27-30 வரை. கடவுள் தனது மனதை மாற்றாததால் உங்கள் இரட்சிப்பின் மீது நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்கலாம். அவர் உன்னைக் காப்பாற்றினார். அவர் உங்களை ஒருபோதும் கைவிடமாட்டார் அல்லது கைவிடமாட்டார். கடவுள் ஒரு மனிதன் அல்ல. அவர் பொய் சொல்வதற்கு அல்லது அவர் மனந்திரும்புவதற்கு ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொன்னாரா? அவர் செய்யமாட்டார். அல்லது அவர் பேசினாரா? அவர் அதை நன்றாக செய்யமாட்டார். எண்கள் 23:19. உங்கள் இரட்சிப்பைப் பற்றி அவர் சொன்னதை கடவுள் ஒரு சத்தியத்தின் மூலம் உறுதிப்படுத்தினார். உங்கள் பாவங்களிலிருந்து உங்களைக் காப்பாற்றுவதாகவும் உங்களுக்கு ஒரு மீட்பரை அனுப்புவதாகவும் கடவுள் வாக்குறுதி அளித்தார். கடவுள் பொய் சொல்ல முடியாது என்பதால் அந்த வாக்குறுதியின் மீது தம் பெயரால் சத்தியம் செய்தார். உங்களை காப்பாற்ற இயேசுவை அனுப்பியதன் மூலம் கடவுள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினார். அப்போஸ்தலனாகிய பவுல் கீழே கூறுவது போல், இது உங்கள் ஆன்மாவிற்கு நங்கூரமாக இருக்க வேண்டும். நீங்கள் உறுதியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறீர்கள். மக்கள் தங்களை விட பெரியவர் மீது சத்தியம் செய்கிறார்கள். மேலும் சத்தியம் சொன்னதை உறுதிப்படுத்துகிறது மற்றும் அனைத்து வாதங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறது. வாக்குறுதியளிக்கப்பட்டவற்றின் வாரிசுகளுக்கு தம்முடைய நோக்கத்தின் மாறாத தன்மையை மிகத் தெளிவாக்க கடவுள் விரும்பியதால் அவர் அதை உறுதிமொழியுடன் உறுதிப்படுத்தினார். கடவுள் இப்படிச் செய்தார். கடவுள் பொய் சொல்ல முடியாத 2 மாறாத காரியங்களால் நமக்கு முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையை பிடிக்க ஓடிப்போன நாம் பெரிதும் ஊக்குவிக்கப்படுவோம். உறுதியான மற்றும் பாதுகாப்பான ஆன்மாவிற்கு நங்கூரமாக இந்த நம்பிக்கை உள்ளது. அது திரைக்குப் பின்னால் உள்ள சரணாலயத்திற்குள் நுழைகிறது. அங்கு நம் முன்னோடியாகிய இயேசு நம் சார்பாக நுழைந்தார். எபிரேயர் 6:16-20 புதிய சர்வதேச பதிப்பு. 39.5. என்ன வரப்போகிறது என்பதைத் தவிர்க்க நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டுமா? இல்லை, கடவுள் உன்னை நேசிக்கிறார்.
அவர் உங்களை ஒரு காரணத்திற்காக படைத்தார். உங்கள் வாழ்க்கை ஒரு சிறப்பு நோக்கம் கொண்டது. உங்களையும் சேர்த்து வேறு யாரையும் சொல்லவிடாதீர்கள். இந்த உணர்வுகளைக் கடக்க உங்களுக்கு உதவ நான் வேதவசனங்களைப் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஆனால் இதில் நிபுணத்துவம் பெற்ற ஒருவரை அணுகுமாறு உங்களை ஊக்குவிக்கிறேன். உங்கள் மருத்துவருடன் சந்திப்பைத் திட்டமிடுங்கள் அல்லது தற்கொலை தடுப்பு லைஃப்லைன் தற்கொலை தடுப்பு லைஃப்லைன் .org ஒரு 800 2 7 3 8 2 5 5இல் ஒருவரை அழைக்கவும் அல்லது அரட்டையடிக்கவும். உங்கள் உணர்வுகள் வெட்கப்பட வேண்டியவை அல்ல. உங்களுக்குத் தேவையான தகுந்த மருத்துவ உதவியைப் பெறவும். உங்கள் எதிரியான சாத்தானால் உங்களுக்கு எதிராக ஒரு பேய் ஆன்மீகத் தாக்குதலால் நீங்கள் இப்படி உணர்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். கடவுள் உங்களை நேசிப்பதால் அவர் உங்களை வெறுக்கிறார். நீங்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் நீங்கள் அவருக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் உண்மையை அறிந்திருப்பீர்கள், மற்றவர்களிடம் சொல்ல முடியும். நீங்கள் அதைச் செய்வதை அவர் விரும்பவில்லை. அவர் உங்களைப் போர்க்களத்தில் இருந்து அகற்ற முடிந்தால் அவர் ஒரு சிறிய வெற்றியைப் பெறுகிறார். சாத்தானின் மனதில் அதைவிடக் கொடிய ஒன்று இருக்கிறது. நீங்கள் இன்னும் இயேசுவில் நம்பிக்கை வைக்கவில்லை என்றால் இந்த ஆன்மீகத் தாக்குதல் சாத்தான் உங்களை விரும்பவில்லை. கடவுள் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நீங்கள் உணர அவர் விரும்பவில்லை. நீங்கள் பரலோகத்தில் நித்தியத்தைக் கழிப்பதை அவர் பார்க்க விரும்பவில்லை. அவர் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். அவர் உங்களைப் பற்றியும் கடவுளுடன் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய உறவைப் பற்றியும் பொறாமை கொள்கிறார். அதற்கு பதிலாக நீங்கள் அவரை வணங்கி அவர் பெறும் அதே நித்திய விதியை, நரகத்தில் நித்தியத்தைப் பெற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உங்கள் ஆன்மாவுக்கான இந்த ஆன்மீகப் போரில் சாத்தான் வெற்றி பெற விடாதீர்கள். நீங்கள் இன்னும் இயேசுவை நம்பவில்லை என்றால் கடவுளின் பரிசுத்த ஆவியால் பாதுகாக்கப்படுவீர்கள். இயேசுவின் சீடர் பேதுரு பிசாசாகிய சாத்தான் யாரையாவது விழுங்கத் தேடும் சிங்கத்தைப் போன்றவன் என்று சொல்கிறார். ஆதலால் அவர் உங்களுக்காக கவலைப்படுகிறபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர்மேல் வைத்து ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படி தேவனுடைய வல்லமையான கரத்தின் கீழ் உங்களைத் தாழ்த்துங்கள். நிதானமாகவும் தன்னடக்கமாகவும் இருங்கள். கவனமாக இருங்கள். உங்கள் எதிரியாகிய பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று தேடி அலைகிறான். உலகத்திலுள்ள உங்கள் சகோதரர்களும் அதே துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் என்பதை அறிந்து உங்கள் விசுவாசத்தில் உறுதியாக அவரை எதிர்த்து நில்லுங்கள். ஆனால் கிறிஸ்து இயேசுவின் மூலம் தம்முடைய நித்திய மகிமைக்கு உங்களை அழைத்த சர்வ கிருபையின் தேவன் நீங்கள் கொஞ்ச காலம் பாடுபட்ட பின் உங்களைப் பூரணப்படுத்தி நிலைநிறுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தட்டும். முதல் பேதுரு 5:7-10. அந்த வேதம் நம் கவலைகளைக் கடவுள் மீது போடச் சொன்னது. நம் எதிரியை நாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்பது நம்மை அழிக்கும் வழியை எப்போதும் தேடுகிறது. சாத்தான் அதைச் செய்ய முயற்சிக்கும் ஒரு வழி நம் எண்ணங்கள். நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை அவரால் பாதிக்கவும் கட்டுப்படுத்தவும் முடிந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்வதை நாம் கேட்கப் போகிறோம் என்று அர்த்தம். அதனால்தான் உங்கள் எண்ணங்களையும் கவலைகளையும் கடவுள் மீது வைப்பது மிகவும் முக்கியம். அவர் உங்கள் கவலையைத் துடைத்து பதிலுக்கு உங்களுக்கு அமைதியைத் தருவார். அதை இப்போதே செய். நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள், ஏன் என்று கடவுளிடம் சொல்லுங்கள். உங்கள் இதயத்தையும் மனதையும் குறைக்கவும். நீதிமான்கள் கூப்பிடுகிறார்கள், கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் அவர்களை விடுவிப்பார். நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார், நொறுக்கப்பட்ட ஆவியுள்ளவர்களை இரட்சிக்கிறார். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனால் அவை அனைத்தினின்றும் கர்த்தர் அவனை விடுவிக்கிறார். சங்கீதம் 34:17-19 வரை. உங்கள் சுமைகளை கர்த்தரிடம் கொடுங்கள், அவர் உங்களை கவனித்துக் கொள்வார்.
தேவபக்தியை வழுக்கி விழுவதை அவர் அனுமதிக்க மாட்டார். சங்கீதம் 55, 22 புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு. கடவுள் உங்கள் அருகில் வருவார். அவர் மனம் உடைந்தவர்களின் அருகில் வருகிறார். நம்பிக்கை வேண்டும். உங்கள் துன்பங்களிலிருந்து அவர் உங்களை விடுவிப்பார். உங்களுக்கு நம்பிக்கையையும் எதிர்காலத்தையும் கொடுப்பதற்காக நான் உங்களை நோக்கி நினைக்கும் எண்ணங்களை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 29:11. கடவுள் எப்போதும் உங்களுடன் இருக்கிறார் என்பதை உற்சாகப்படுத்துங்கள். நீங்கள் ஒரு விசுவாசியாக இருந்தால், உங்களுக்குள் வாழும் கடவுளின் சக்தி உங்களிடம் உள்ளது. கடவுள் உங்களை பலப்படுத்துவார். இந்த வசனங்களில் கடவுள் நான். பூமியின் எல்லைகளிலிருந்து நான் பிடித்து, அதன் மூலைகளிலிருந்து அழைத்து, உன்னை நோக்கி, நீ என் வேலைக்காரன், நான் உன்னைத் தேர்ந்தெடுத்தேன், உன்னைத் தள்ளவில்லை, நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், திகைக்க வேண்டாம், நான் உங்கள் கடவுள், நான் உன்னை பலப்படுத்துவேன், ஆம், நான் உங்களுக்கு உதவுவேன், ஆம், என் நீதியின் வலது கரத்தால் உன்னைத் தாங்குவேன். ஏசாயா 41, 9-10 வரை. உங்கள் பைபிளை, கடவுளின் வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் படித்து, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கவும். இது உங்கள் நம்பிக்கையை வளர்க்கும், மேலும் உங்கள் வாழ்க்கையை வாழத் தேவையான சகிப்புத்தன்மையையும் இது தரும். அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்குச் சொல்லுவதைப் போல நீங்கள் தொடர்ந்து செல்ல வேண்டும். அவர் முன்னால் உள்ளவற்றில் கவனம் செலுத்தினார் மற்றும் தனது கடந்த காலத்தை மறந்துவிட்டார். இல்லை, அன்பான சகோதர சகோதரிகளே, நான் அதை அடையவில்லை, ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நான் கவனம் செலுத்துகிறேன். கடந்த காலத்தை மறந்துவிட்டு, வரவிருப்பதை எதிர்பார்த்து, பந்தயத்தின் முடிவை அடையவும், கடவுள் எதற்காக பரலோகப் பரிசைப் பெறவும் முயற்சி செய்கிறேன். கிறிஸ்து இயேசு வழியாக நம்மை அழைக்கிறார். பிலிப்பியன்ஸ் 3, 13-14 புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு. பவுலின் கவனம் பரலோகத்திலும், அங்கே அவருக்காக காத்திருந்த கடவுளின் வாக்குறுதிகளிலும் இருந்தது. தன் சகிப்புத்தன்மை வீண் போகாது என்றும், ஒரு கிரீடம் தனக்காக காத்திருக்கிறது என்றும் அவர் அறிந்திருந்தார். நீங்கள் விசுவாசியாக இருந்தால், உங்களுக்காகவும் பரலோகத்தில் பொக்கிஷம் காத்திருக்கிறது. சாத்தான் திருடவிடாதே. இந்த வசனங்களில் காத்திருக்கும் பரலோகப் பரிசை பவுல் விவரிக்கிறார். நான் நல்ல போராட்டத்தை நடத்தியுள்ளேன், படிப்பை முடித்துவிட்டேன், நான் நம்பிக்கையைக் காப்பாற்றினேன். இனிமேல் நீதியின் கிரீடம் எனக்காகச் சேமித்து வைத்திருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளில் அதை எனக்குத் தருவார். எனக்கு மட்டுமல்ல, அவருடைய தோற்றத்தை விரும்பிய அனைவருக்கும். 2 தீமோத்தேயு 4, 7-8. இப்போது இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்பது, வாழ்வின் கஷ்டங்களிலிருந்து உங்களைக் காப்பாற்றப் போவதில்லை. நீங்கள் உங்களை இயேசுவின் படையில் ஒரு வீரராகக் கருத வேண்டும். இயேசுவுக்குப் பிரியமான மற்றும் சேவை செய்யும் வாழ்க்கையை வாழுங்கள். நீங்கள் ஆன்மீகப் போரில் இருக்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இயேசுவுக்காக எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டதாக பவுல் கூறுகிறார். ஏனென்றால், அவர்கள் எவ்வாறு இரட்சிக்கப்படுவார்கள் என்பதை அனைவரும் கேட்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். இந்த வசனங்களில் இயேசு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆகவே, கிறிஸ்து இயேசுவின் நல்ல வீரராக நீங்கள் கஷ்டங்களை சகிக்க வேண்டும். பணியில் இருக்கும் எந்த ஒரு சிப்பாயும் தன்னை ஒரு சிப்பாயாக சேர்த்தவனை மகிழ்விப்பதற்காக வாழ்க்கை விஷயங்களில் சிக்கிக் கொள்வதில்லை. நான் ஒரு குற்றவாளியாக சங்கிலி கட்டும் அளவுக்கு கஷ்டப்படுகிறேன், ஆனால் கடவுளின் வார்த்தை சங்கிலியால் பிணைக்கப்படவில்லை. ஆகையால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்காக நான் எல்லாவற்றையும் சகித்துக் கொள்வேன். அவர்கள் கிறிஸ்து இயேசுவில் உள்ள இரட்சிப்பை நித்திய மகிமையுடன் பெறுவார்கள். இந்த வார்த்தை நம்பகமானது. ஏனென்றால், நாம் அவருடன் இறந்தால் அவருடன் வாழ்வோம், சகித்தால் நாமும் அவரோடு அரசாளுவோம். 2 தீமோத்தேயு 2, 3-4, 9-12. நீங்கள் இயேசுவில் நம்பிக்கை வைத்துள்ளீர்கள் என்று நம்புகிறேன். அப்படியானால், நீங்கள் கடவுளின் குழந்தை,
உங்கள் நித்திய சுயத்திற்கு எதுவும் தீங்கு செய்ய முடியாது. ஒன்றுமில்லை, கடவுள் எதையும் செய்ய முடியும். நீங்கள் பின்தங்கியிருந்தால், இயேசு திரும்பி வரும்போது நீங்கள் உயிருடன் இருக்க வேண்டும் என்பதே கடவுளின் விருப்பம். அதனால், உங்கள் தற்போதைய உடலில் அவருடைய 1000 ஆண்டு ராஜ்யத்தில் நுழைய முடியும். கடவுள் அதைச் செய்வார். உபத்திரவ காலத்தில் நீங்கள் பயப்படும் எல்லாவற்றிலிருந்தும் கடவுள் உங்களைப் பாதுகாக்க முடியும். அந்த நாள் எவ்வளவு மகிமையாக இருக்கும்! இப்போது எல்லா மகிமையும் கடவுளுக்கே. நமக்குள் செயல்படும் அவருடைய வல்லமையின் மூலம் நாம் கேட்பதற்கும் அல்லது நினைப்பதற்கும் மேலாக எண்ணிலடங்கா நிறைவேற்ற முடியும். எபேசியர் 3:20 புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு. நம்பிக்கையுடன் இருங்கள். நம்பிக்கையை இழக்காதீர்கள். கடவுள் எதையும் செய்ய முடியும் என்பதால், உங்களுக்குள் இருக்கும் இயேசுவின் வல்லமையின் மூலம் நீங்கள் எதையும் செய்ய முடியும். இயேசு ஜெயித்ததால் உங்களால் ஜெயிக்க முடியும். அப்போஸ்தலன் பவுல்தான் இந்த வசனங்களில் பேசுகிறார். குறையினால் பேசுகிறேன் என்பதல்ல, நான் எந்த நிலையில் இருந்தாலும் அதில் திருப்தியடைவதைக் கற்றுக்கொண்டேன். எப்படி தாழ்த்தப்பட வேண்டும் என்பது எனக்குத் தெரியும். மேலும் எப்படி பெருகுவது என்பதும் எனக்குத் தெரியும். எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் நிரப்பப்படுவதற்கும், பசியாக இருப்பதற்கும், பெருகுவதற்கும், தேவைப்படுவதற்குமான இரகசியத்தை நான் கற்றுக்கொண்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் மூலமாக என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். என் தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் தம்முடைய மகிமையின் ஐசுவரியத்தின்படி உங்கள் தேவைகளையெல்லாம் பூர்த்தி செய்வார். பிலிப்பியர்கள் 4:11-13-19 39.6 இறந்தவர்களைக் காப்பாற்ற நான் பிரார்த்தனை செய்யலாமா? உங்களில் சிலர் பொய் மதங்கள் மற்றும் தவறான போதகர்களிடமிருந்து நீங்கள் ஜெபிக்கலாம் மற்றும் ஏற்கனவே இறந்தவர்களுக்காக காப்பாற்றலாம் என்று கேள்விப்பட்டிருக்கலாம் என்று எனக்குத் தெரியும். இல்லை, இது உண்மையல்ல. உங்களைக் கூட யாரையும் காப்பாற்ற உங்களுக்கு சக்தி இல்லை. நீங்கள் பிரார்த்தனை செய்யவோ அல்லது சொர்க்கத்திற்குச் செல்லவோ முடியாது. நீங்கள் ஜெபிக்கவோ அல்லது மற்றொரு நபரின் சொர்க்கத்திற்குச் செல்லவோ முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவரே இரட்சிக்க வல்லவர். அதனால்தான் அவர் இரட்சகர் என்று அழைக்கப்படுகிறார். இயேசு பரலோகத்திற்குச் செல்லும் வழியைப் பெற்றார். அவர் உங்கள் பாவங்களுக்காக இறந்தார். ஒவ்வொரு நபரும் இறப்பதற்கு முன் இயேசுவைப் பற்றி தனிப்பட்ட முடிவை எடுக்க வேண்டும். இயேசு பரலோகத்திற்குச் சென்றார் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் உள்ளே நுழைகிறீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனங்களில் நாம் ஒரு முறை இறந்து பிறகு நாம் நியாயந்தீர்க்கப்படுகிறோம் என்று கூறுகிறார். மனிதர்கள் ஒருமுறை இறப்பதும் இதற்குப் பிறகு நியாயத்தீர்ப்பும் விதிக்கப்பட்டுள்ளதால், கிறிஸ்துவும் பலருடைய பாவங்களைச் சுமக்க ஒருமுறை பலியிடப்பட்டு, தனக்காக ஆவலுடன் காத்திருப்போருக்கு பாவம் செய்யாமல் 2ஆம் முறை தோன்றுவார். இரட்சிப்பு. எபிரேயர் 9:27-28 இந்த உண்மையை விளக்க இயேசு ஒரு கதை சொன்னார். இந்த வசனங்களில் ஒரு பணக்காரன் இறப்பதைக் காண்கிறோம். இயேசுவுடன் அவருக்கு எந்தத் தொடர்பும் இல்லை. அவர் வேதனையில் இருக்கிறார். அவர் பரலோகத்தில் இல்லாததால் ஆறுதல் விரும்புகிறார். அவர் பரலோகத்தில் இருக்கும் ஆபிரகாமை அழைக்கிறார். இப்போது ஒரு குறிப்பிட்ட பணக்காரன் இருந்தான். அவன் ஊதா மற்றும் மெல்லிய துணிகளை அணிந்து ஒவ்வொரு நாளும் ஆடம்பரமாக வாழ்ந்தான். லாசரஸ் என்ற பெயருடைய ஒரு பிச்சைக்காரன் புண்கள் நிறைந்த அவனது வாயிலுக்கு அழைத்துச் செல்லப்பட்டான். பிச்சைக்காரர் இறந்தார். அவர் தேவதூதர்களால் ஆபிரகாமின் மார்புக்குக் கொண்டு செல்லப்பட்டார். பணக்காரனும் இறந்து அடக்கம் செய்யப்பட்டான். பாதாளத்தில் அவர் தனது கண்களை உயர்த்தினார். வேதனையில் இருந்தார். ஆபிரகாமை வெகு தொலைவில் பார்த்தார் மற்றும் லாசரஸ் அவரது மார்பில். அவர் அழுது, தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும், லாசரை அனுப்புங்கள். அவர் தம் விரல் நுனியைத் தண்ணீரில் நனைத்து என் நாக்கைக் குளிரச் செய்வார். ஏனென்றால் இந்தச் சுடரில் நான் வேதனையில் இருக்கிறேன். ஆனால் ஆபிரகாம், மகனே, உன் வாழ்நாளில் நீ நல்லவற்றையும் லாசருவும் அவ்வாறே கெட்டதையும் பெற்றாய் என்பதை நினைவில் கொள் என்றார்.
ஆனால் இங்கே அவர் இப்போது ஆறுதல் அடைந்தார். நீங்கள் வேதனையில் இருக்கிறீர்கள். இதையெல்லாம் தவிர எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு பெரிய பிளவு உள்ளது. இங்கிருந்து உங்களிடம் வர விரும்புபவர்கள் முடியாது. யாரும் அங்கிருந்து எங்களைக் கடக்கக்கூடாது. எனவே, தந்தையே, அவரை என் தந்தையின் வீட்டிற்கு அனுப்பும்படி நான் உங்களிடம் கேட்கிறேன் என்றார். எனக்கு 5 சகோதரர்கள் உள்ளனர். அவர் அவர்களுக்கு சாட்சியமளிக்க வேண்டும். எனவே அவர்களும் இந்த வேதனையான இடத்திற்கு வரமாட்டார்கள். ஆனால் ஆபிரகாம் அவரிடம், மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்வதைக் கேட்கட்டும். அவர் சொன்னார். இல்லை, தந்தை ஆபிரகாம். ஆனால் இறந்தவர்களிடமிருந்து ஒருவன் அவர்களிடம் சென்றால் அவர்கள் மனந்திரும்புவார்கள். அவர் அவனை நோக்கி, அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிசாய்க்காவிட்டால் ஒருவன் மரித்தோரிலிருந்து எழுந்தாலும் நம்பமாட்டார்கள். லூக்கா 16, 19 முதல் 20, 22 முதல் 31 வரை. ஒரு பெரிய பிளவு அவர்களைப் பிரிப்பதால் செல்வந்தனால் ஆபிரகாமை அடைய முடியாது. பணக்காரர்தான் உயிருடன் இருந்தபோது தவறான தேர்வு செய்ததை அறிந்தார். பணக்காரன் தனது வேதனையில் என்ன விரும்பினான்? ஆபிரகாம் தனக்காக ஜெபிக்கும்படியோ அல்லது பூமியில் இன்னும் உயிருடன் இருக்கும் ஒருவரை அவருக்காக ஜெபிக்கும்படியோ அவர் கேட்கவில்லை. இல்லை, ஏனென்றால் நீங்கள் ஏற்கனவே இறந்துவிட்டால் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் கடக்க முடியாது என்று ஆபிரகாம் அவரிடம் கூறினார். அவர் கண்டனம் செய்யப்பட்டதை பணக்காரர் அறிந்திருந்தார். எனவே அவர் இன்னும் உயிருடன் இருக்கும் நபர்களிடம் கவனம் செலுத்தினார். அதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இறந்தவர்கள் தங்கள் நித்திய இலக்கை ஏற்கனவே சீல் வைத்துள்ளனர். நீங்கள் அதை மாற்ற முடியாது. நீங்கள் பூமியில் உயிருடன் இருக்கும்போது இயேசுவைப் பற்றி நீங்கள் செய்யும் தனிப்பட்ட தேர்வு நித்தியத்திற்கும் உங்களை பாதிக்கும். இன்னும் உயிருடன் இருப்பவர்களைக் காப்பாற்றவே இயேசு மரித்தார் என்ற கடவுளின் சத்தியச் செய்தியைச் சென்றடைவதில் கவனம் செலுத்துங்கள். 39.7 என்ன நடத்தை பாவம்? கடவுளுக்கு முரணான அனைத்தும் பாவம். பரிபூரணமாகவும் புனிதமாகவும் இல்லாத அனைத்தும் பாவமாகும். என்ன செய்யக்கூடாது என்பதற்கான எடுத்துக்காட்டுகள் பைபிளில் நிறைந்துள்ளன. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய உண்மை என்னவென்றால், உங்கள் தற்போதைய உடலில் பூமியில் இருக்கும்போது நீங்கள் ஒருபோதும் சரியானவராக இருக்க மாட்டீர்கள். இருப்பினும் நீங்கள் ஒரு தெய்வீக மற்றும் தார்மீக வாழ்க்கையை வாழ நிச்சயமாக முயற்சி செய்யலாம். நீங்கள் தொடர்ந்து பாவம் செய்து இயேசுவின் முகத்தில் உமிழும் வாழ்க்கையை வாழ விரும்பவில்லை. ஆனால் நீங்கள் இன்னும் குழப்பமடைவீர்கள் மற்றும் எப்போதாவது பாவம் செய்வீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அது பரவாயில்லை, ஏனென்றால் கடவுள் உங்களை ஏற்கனவே மன்னித்துள்ளார். நாம் ஓடிப்போக வேண்டும் என்று அப்போஸ்தலன் பவுல் கற்பித்த சில நடத்தைகளை இந்த வேதாகமம் பட்டியலிடுகிறது. கடவுள் குறிப்பாக பாலியல் தூய்மையில், செயலிலும் சிந்தனையிலும் அக்கறை கொண்டுள்ளார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த வசனங்களில் நீங்கள் காணும் பரிசுத்தமாக்குதல் என்ற வார்த்தையின் அர்த்தம் பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்படுவதைக் குறிக்கிறது. விபச்சாரம், பாலியல் ஒழுக்கக்கேடு, அசுத்தம், காமம், உருவ வழிபாடு, சூனியம், வெறுப்பு, சண்டை, பொறாமை, கோபத்தின் வெடிப்புகள், போட்டிகள், பிரிவினைகள், மதவெறிகள், பொறாமைகள், கொலைகள், குடிப்பழக்கம், காழ்ப்புணர்ச்சி போன்ற மாம்சத்தின் செயல்கள் இப்போது தெளிவாகத் தெரிகிறது. இது போன்ற விஷயங்கள். இதைப் பற்றி நான் உங்களுக்கு முன்னறிவித்ததைப் போலவே இது போன்ற செயல்களைச் செய்பவர்கள் கடவுளுடைய ராஜ்யத்தைச் சுதந்தரிக்க மாட்டார்கள். கலாத்தியர் 5, 19 முதல் 21 வரை. பாலியல் ஒழுக்கக்கேட்டிலிருந்து வெளியேறு. ஒரு மனிதன் செய்யும் ஒவ்வொரு பாவமும் உடலுக்கு வெளியே உள்ளது. ஆனால் பாலியல் ஒழுக்கக்கேடு செய்பவன் தன் உடலுக்கு எதிராக பாவம் செய்கிறான். அல்லது உங்கள் உடல் உங்களில் இருக்கும் பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்பது உங்களுக்குத் தெரியாதா? நீங்கள் உங்கள் சொந்தக்காரர் அல்ல, ஏனென்றால் நீங்கள் விலைக்கு வாங்கப்பட்டீர்கள்.
ஆகையால் தேவனுடைய சரீரத்திலும் ஆவியிலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். முதல் கொரிந்தியர் 6:18-20. ஏனென்றால் நீங்கள் பாலியல் ஒழுக்கக்கேட்டிலிருந்து விலகியிருக்க வேண்டும் என்பது கடவுளின் விருப்பம், உங்கள் பரிசுத்தமாக்குதல். நீங்கள் ஒவ்வொருவரும் காமத்தின் பேரார்வத்தில் அல்ல, பரிசுத்தத்திலும் மரியாதையிலும் தனது சொந்த உடலை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதை அறிவீர்கள். தேவன் நம்மை அசுத்தத்திற்காக அல்ல, பரிசுத்தத்திற்காக அழைத்தார். முதல் தெசலோனிக்கேயர் 4:3-5-7. ஒழுக்கக்கேடானவர்களோ, விக்கிரக வழிபாடு செய்பவர்களோ, விபச்சாரிகளோ, ஆண் விபச்சாரிகளோ, ஓரினச் சேர்க்கையாளர்களோ, திருடர்களோ, பேராசைக்காரர்களோ, குடிகாரர்களோ, அவதூறு செய்பவர்களோ, பணம் பறிப்பவர்களோ கடவுளுடைய ராஜ்யத்தைச் சுதந்தரிக்க மாட்டார்கள். உங்களில் சிலர் அப்படிப்பட்டவர்கள். ஆனால் நீங்கள் கழுவப்பட்டீர்கள். ஆனால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். ஆனால் நீங்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். முதல் கொரிந்தியர் 6:9-11. இந்த வசனங்களில் பேசுபவர் இயேசுதான். நாம் செய்யக்கூடாதவற்றைப் பற்றி சிந்திப்பதும் பாவம் என்று அவர் கூறுகிறார். விபச்சாரம் செய்யாதே என்று சொல்லப்பட்டதைக் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன், ஒரு பெண்ணின் மீது ஆசை கொண்டு அவளைப் பார்க்கும் ஒவ்வொருவரும் ஏற்கனவே அவளுடன் விபச்சாரம் செய்திருக்கிறார்கள். மத்தேயு 5:27-28. சிலையை வழிபடுவதன் மூலம் நீங்கள் வழிதவறி பாவம் செய்வதை கடவுள் பார்க்க விரும்பவில்லை. நீங்கள் கடவுளுக்கு மேல் வைக்கும் அனைத்தும் ஒரு சிலை. ஆண்டிகிறிஸ்ட், சாத்தான், வேற்று கிரகவாசிகள், உங்களை, உங்கள் வேலை, உங்கள் குடும்பம், உங்கள் உடைமைகள், ஒரு பேய், ஒரு பொய்யான கடவுளை வணங்குதல், அவை அனைத்தும் சிலைகள். ஆகையால் என் பிரியமானவர்களே, விக்கிரகாராதனையை விட்டு ஓடிப்போங்கள். முதல் கொரிந்தியர் 10:14. இந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனிதர்கள் பிசாசுகளையும் பொன், வெள்ளி, பித்தளை, கல் சிலைகளையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளைக் குறித்து மனந்திரும்பவில்லை மற்றும் மரத்தினால் பார்க்கவோ கேட்கவோ நடக்கவோ முடியாது. வெளிப்பாடு 9:20. கடவுள் குறிப்பிடும் அத்தகைய சிலை ஒன்று பண ஆசை. சாத்தான் உனது பண ஆசையைப் பயன்படுத்தி உன்னைக் கடவுளிடமிருந்து விலக்கி எல்லாவிதமான பாவங்களுக்கும் இழுத்துவிடுவான். ஆனால் பணக்காரர்களாக இருக்கத் தீர்மானித்தவர்கள் ஒரு சோதனையிலும் கண்ணியிலும் மனிதர்களை அழிவிலும் மூழ்கடிப்பது போன்ற முட்டாள்தனமான மற்றும் தீங்கு விளைவிக்கும் பல இச்சைகளில் விழுகின்றனர். ஏனெனில் பண ஆசை எல்லா வகையான தீமைக்கும் வேறாகும். சிலர் தங்கள் பேராசையால் விசுவாசத்தை விட்டு வழிதவறி பல துயரங்களால் தங்களைத் தாங்களே தொலைத்துக் கொண்டுள்ளனர். முதல் தீமோத்தேயு 6:9-10 வரை. 39.8. நான் எப்படி புனிதமான வாழ்க்கை வாழ முடியும்? நீங்கள் இயேசுவில் நம்பிக்கை வைத்துவிட்டால் கடவுளை மகிமைப்படுத்தும் பரிசுத்த வாழ்க்கை வாழ அழைக்கப்படுவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாழ்கிறார். அவர் பரிசுத்தமானவர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்ந்து பாவத்தில் மூழ்கி பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த விரும்பவில்லை. புனிதமான வாழ்க்கை வாழ்வது என்பது உலக அமைப்பு அல்லது உலக வழியிலிருந்து வேறுபட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதாகும். நம்பாதவர்களிடமிருந்து வேறுபடுத்தக்கூடிய வாழ்க்கை. இந்த வசனங்களில் உங்களை அழைத்தவர் இயேசுவை குறிப்பிடுகிறார். எனவே உங்கள் மனதை செயலுக்குத் தயார்படுத்துங்கள். நிதானமாக இருங்கள். கீழ்ப்படிதலின் பிள்ளைகளாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாட்டின் போது உங்களுக்குக் கொண்டுவரப்படும் கிருபையின் மீது உங்கள் நம்பிக்கையை முழுவதுமாக வைத்திருங்கள். உங்கள் அறியாமையைப் போல உங்கள் முந்தைய இச்சைகளின்படி உங்களை ஒத்துப்போகாமல் உங்களை அழைத்தவரைப் போல பரிசுத்தரே, நீங்கள் உங்கள் நடத்தை அனைத்திலும் பரிசுத்தராயிருங்கள்.
ஏனென்றால் நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. ஏனென்றால் நான் பரிசுத்தமானவன். முதல் பேதுரு 1:13 முதல் 16 வரை. உலகத்தையோ உலகத்தில் உள்ள பொருட்களையோ வணங்காதீர்கள். உடைமைகள், பணம், உறவுகள் மற்றும் சாதனைகள் போன்ற விஷயங்கள். அதற்கு பதிலாக கடவுளை நேசிக்க வேண்டும் என்று இயேசுவின் சீடர் யோவான் கூறுகிறார். உலகத்தையோ உலகத்தில் உள்ளவற்றையோ நேசிக்காதீர்கள். ஒருவன் உலகத்தை நேசித்தால் தந்தையின் அன்பு அவனில் இல்லை. ஏனென்றால் உலகத்தில் உள்ள அனைத்தும் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை மற்றும் வாழ்க்கையின் பெருமை ஆகியவை பிதாவினுடையவையல்ல, மாறாக உலகத்தினுடையவை. உலகம் அதன் இச்சைகளுடன் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கடவுளுடைய சித்தத்தைச் செய்கிறவன் என்றென்றும் நிலைத்திருப்பான். முதல் ஜான் 2:15 முதல் 17 வரை. மாறாக மேலே உள்ள பரலோக விஷயங்களை நினைத்துப் பாருங்கள். நீங்கள் இயேசுவில் நம்பிக்கை வைத்தால் நீங்கள் ஒரு புதிய படைப்பு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே உங்கள் புதிய இயல்பு இரக்கமுள்ள இதயம், மன்னிப்பு மற்றும் அன்பு ஆகியவற்றை அணிந்து கொள்ளுங்கள். அதை எப்படி செய்வது என்று அப்போஸ்தலன் பவுல் இந்த வசனங்களில் சொல்கிறார். பூமியில் உள்ளவற்றின் மீது அல்ல, மேலே உள்ளவற்றில் உங்கள் மனதை அமைக்கவும். ஏனென்றால் நீங்கள் இறந்துவிட்டீர்கள். உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவுடன் கடவுளுக்குள் மறைக்கப்பட்டுள்ளது. ஆதலால் பூமியிலுள்ள உங்கள் அவயவங்கள் பாலியல் ஒழுக்கக்கேடு, அசுத்தம், இழிவான மோகம், பொல்லாத ஆசை, உருவ வழிபாடு போன்ற பேராசை ஆகியவற்றைக் கொல்லுங்கள். நீங்களும் ஒருமுறை அவற்றில் வாழ்ந்தபோது அதில் நடந்தீர்கள். ஆனால் இப்போது கோபம், பொறாமை, அவதூறு, வெட்கக்கேடான உங்கள் வாயிலிருந்து பேசுதல் ஆகிய அனைத்தையும் விலக்கிவிட்டீர்கள். நீங்கள் பழைய மனிதனை அவருடைய செயல்களைக் களைந்துவிட்டு புதிய மனிதனைத் தரித்துக்கொண்டு அவருடைய படைப்பாளரின் சாயலுக்குப் பிறகு அறிவில் புதுப்பிக்கப்படுவதைக் கண்டு ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீர்கள். ஆகவே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாகவும் பரிசுத்தமாகவும் பிரியமானவர்களாகவும் இரக்கம், பணிவு மற்றும் விடாமுயற்சி ஆகியவற்றின் இதயத்தைத் தரித்துக் கொள்ளுங்கள். ஒருவரையொருவர் சகித்துக்கொண்டு ஒருவரையொருவர் மன்னித்துவிடுங்கள். கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல் நீங்களும் செய்யுங்கள். இவை அனைத்திற்கும் மேலாக அன்பில் நடக்கவும் இது பரிபூரணத்தின் பிணைப்பாகும். கொலோசையர் 3:2 முதல் 3:5, 7 முதல் 10, 12 முதல் 14. உங்கள் பழைய சுபாவம் பாவமான காரியங்களை விரும்பி உங்களின் புதிய இயல்புக்கு எதிராகப் போரிடும். எனவே நீங்கள் சோதனையை எதிர்க்க வேண்டும். பிசாசின் சோதனைகளை நீங்கள் எதிர்த்தால் அவர் உங்களை விட்டு ஓடிவிடுவார். உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு உங்களைச் சோதிக்க கடவுள் அனுமதிக்க மாட்டார். மேலும் அவர் எப்போதும் சோதனையிலிருந்து தப்பிக்க ஒரு வழியை வழங்குகிறார். ஆகவே கடவுளுக்கு அடிபணியுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உன்னை விட்டு ஓடிப்போவான். ஜேம்ஸ் 4:7. மனிதனுக்கு பொதுவான சோதனையைத் தவிர வேறு எந்த சோதனையும் உங்களை ஆட்கொள்ளவில்லை. கடவுள் உண்மையுள்ளவர். அவர் உங்களால் இயன்றதை விட அதிகமாகச் சோதிக்கப்படுவதை அனுமதிக்க மாட்டார். ஆனால் நீங்கள் அதை சகித்துக் கொள்ளும்படி சோதனையோடு தப்பிக்கும் வழியையும் ஏற்படுத்துவார். முதல் கொரிந்தியர் 10:13. பாவம் உங்கள் உடல் நடத்தையை விட அதிகமாக உள்ளது. அதில் உங்கள் சிந்தனை வாழ்க்கையும் அடங்கும். பாவம் பெரும்பாலும் இப்படித்தான் தொடங்குகிறது. நீங்கள் செய்யக்கூடாத ஒன்றைப் பற்றி நீங்கள் சிந்திக்கிறீர்கள். பின்னர் அதை செய்ய முடிவு செய்கிறீர்கள். உங்கள் எண்ணங்களை நீங்கள் சிறைப்பிடிக்க வேண்டும். அதனால்தான் பரலோக விஷயங்களைப் பற்றி சிந்திப்பதும் உங்கள் கண்களையும் மனதையும் தெய்வீக காரியங்களால் நிரப்புவதும் மிகவும் முக்கியம். கடவுளைப் பற்றிய அறிவுக்கு எதிராக தன்னை அமைத்துக் கொள்ளும் வாதங்களையும் ஒவ்வொரு பாசாங்குகளையும் நாங்கள் தகர்க்கிறோம்
மேலும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவதற்காக ஒவ்வொரு எண்ணத்தையும் சிறைப்பிடிக்கிறோம். 2வது கொரிந்தியர் 10:5 புதிய சர்வதேச பதிப்பு. இயேசுவின் மீது உங்கள் கண்களை நிலைநிறுத்தி, நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்தட்டும். நமக்குள் வாழும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது என்ன உற்பத்தியாகிறது என்பதை பவுல் இந்த வசனங்களில் கூறுகிறார். ஆனால் நான் சொல்கிறேன், ஆவியின்படி நடக்கவும் நீங்கள் மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஆனால் ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, இரக்கம், நற்குணம், விசுவாசம், சாந்தம், சுயக்கட்டுப்பாடு. இது போன்ற விஷயங்களுக்கு எதிராக எந்த சட்டமும் இல்லை. கலாத்தியர் 5:16, 22 முதல் 23. கடவுளுடைய வார்த்தையை அறிந்து அதை உங்கள் இதயத்தில் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். இதனால் நீங்கள் தேவைப்படும் நேரங்களில் அதைப் பெறலாம். இந்த வசனத்தில் உங்கள் வார்த்தை கடவுளின் வார்த்தை மற்றும் நீங்கள் கடவுள் என்று அர்த்தம். நான் உமக்கு விரோதமாக பாவஞ்செய்யாதபடிக்கு உமது வார்த்தையை என் இருதயத்தில் மறைத்துக் கொண்டேன். சங்கீதம் 119:11. கடவுள் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை இந்த வசனத்தில் சொன்னார். நீங்கள் கடவுளுடன் நெருங்கிய உறவைக் கொண்டிருந்தால் மற்ற அனைத்து நல்ல பண்புகளும் வரும். மனிதனே, எது நல்லது என்பதை அவன் உனக்குக் காட்டினான். நியாயமாக நடந்து கொள்வதையும் இரக்கத்தை விரும்புவதையும் உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையுடன் நடப்பதையும் தவிர கர்த்தர் உன்னிடம் என்ன எதிர்பார்க்கிறார்? மைக்கா 6:8. உங்கள் புதிய இயல்பின் சிறந்த பண்பு அன்பு என்று நான் நினைக்கிறேன். எனவே மற்றவர்களிடமும் உங்களிடமும் அன்பாக இருங்கள். இந்த வசனங்களில் அன்பு என்றால் என்ன என்பதை பவுல் விவரிக்கிறார். ஏழைகளுக்கு உணவளிக்க நான் எனது பொருட்களையெல்லாம் கொடுத்தாலும், என் உடலை எரிக்கக் கொடுத்தாலும், அன்பு இல்லாவிட்டால் எனக்கு எந்த பயனும் இல்லை. அன்பு பொறுமையானது மற்றும் அன்பானது. அன்பு பொறாமை கொள்ளாது. அன்பு தற்பெருமை கொள்ளாது, பெருமை கொள்ளாது. தகாத முறையில் நடந்து கொள்ளாது. தன் வழியை தேடுவதில்லை, தூண்டப்படுவதில்லை. தீமையை கணக்கில் எடுத்துக்கொள்ளாது. அநீதியில் மகிழ்ச்சியடைவதில்லை, ஆனால் சத்தியத்தில் மகிழ்ச்சி அடைகிறான். எல்லாவற்றையும் தாங்கி எல்லாவற்றையும் நம்புகிறான், எல்லாவற்றையும் நம்புகிறான், எல்லாவற்றையும் தாங்குகிறான். காதல் தோல்வியடையாது. ஆனால் இப்போது நம்பிக்கை, நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றும் நிலைத்திருக்கின்றன. இவற்றில் பெரியது அன்பு. 1 கொரிந்தியர் 13:3-8. 13. 39:9. இன்னொருவரைத் தீர்ப்பது என்றால் என்ன? நீங்கள் மற்றொரு நபரை நியாயந்தீர்க்கக்கூடாது என்று உங்களில் பலர் கேள்விப்பட்டிருப்பதை நான் அறிவேன். பைபிளை ஒருபோதும் படிக்காதவர்கள் இந்த வசனத்தை அறிந்திருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் நியாயந்தீர்க்கப்படக்கூடாது என்று தீர்ப்பளிக்க வேண்டாம். பிரச்சனை என்னவென்றால், அது முழு வேதமும் இல்லை. எனவே இது சூழலில் இருந்து எடுக்கப்பட்டது மற்றும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவற்றின் உண்மையான அர்த்தத்தை தெரிவிக்கவில்லை. அதை நாமே படித்துவிட்டு என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். இந்த வசனங்களில் பேசுவது இயேசுவே. நியாயந்தீர்க்காதீர்கள், அதனால் நீங்கள் நியாயந்தீர்க்கப்பட மாட்டீர்கள். ஏனென்றால் நீங்கள் எந்த தீர்ப்பை வழங்குகிறீர்களோ அதை வைத்து நீங்கள் நியாயந்தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அது உங்களுக்கும் அளக்கப்படும். உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற துளியை நீ ஏன் பார்க்கிறாய்? ஆனால் உன் கண்ணில் இருக்கிற ஒளிக்கற்றையை ஏன் கவனிக்கவில்லை? அல்லது உன் கண்ணில் இருக்கிற துரும்பை நான் கழற்றட்டும் என்று உன் சகோதரனுக்கு எப்படிச் சொல்வாய்? நயவஞ்சகனே, முதலில் உங்கள் சொந்தக் கண்ணிலிருக்கும் ஒளிக்கற்றையை அகற்றிவிடுங்கள். பிறகு உங்கள் சகோதரரின் கண்ணில் இருக்கும் புள்ளியை அகற்ற நீங்கள் தெளிவாகப் பார்க்க முடியும். மத்தேயு 7:1-5 வரை. எனவே உங்கள் சகோதரனின் கண்ணில் இருக்கும் புள்ளியான மற்றொரு நபரின் பாவத்தை சுட்டிக்காட்டுவது பரவாயில்லை என்பதை இப்போது நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். முன்னதாக நீங்கள் உங்களை கவனமாகப் பரிசோதித்து உங்கள் சொந்த கண்ணில் இருக்கும் அதே பாவத்தால்
நீங்கள் பாதிக்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வசனங்களில் அதைவிட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருப்பதைக் கற்றுக்கொள்கிறோம். ஒருவரின் பாவத்திற்கு உதவும்போது நாம் அன்பாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும். கண்டித்தல் என்றால் கனிவான நோக்கத்துடன் திருத்துவது என்று பொருள். வார்த்தையை பிரசங்கியுங்கள். சீசன் மற்றும் சீசன் வெளியே அவசரமாக இருங்கள். பொறுமையோடும் போதனையோடும் கண்டித்து கண்டித்து புத்தி சொல்லுங்கள். அவர்கள் ஒலிக் கோட்பாட்டிற்குச் செவிசாய்க்காமல் அரிப்புக் காதுகளை உடையவர்களாக தங்கள் இச்சைகளுக்குப் பிறகு தங்களுக்கு ஆசிரியர்களைக் குவித்துக் கொள்ளும் காலம் வரும். 2 தீமோத்தேயு 4:2-3. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் தயவாகவும் கனிவான இருதயமுள்ளவர்களாகவும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. யாராவது உங்களுக்கு எதிராக பாவம் செய்திருந்தால் அந்த நபர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அந்த நபரை எதிர்கொண்டு அவருடைய பாவத்தை முதலில் அவர்களிடம் காட்டுங்கள். அது பலனளிக்கவில்லை என்றால் அவர்கள் மன்னிப்புச் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் பாவம் செய்ததாக அவர்கள் நம்பமாட்டார்கள். அதற்கு பதிலாக அவர்கள் உங்கள் மீது உண்மையிலேயே கோபம் கொள்கிறார்கள். பிறகு அவர்களை மீண்டும் எதிர்கொள்ள அந்த பாவத்திற்கு சாட்சியாக இருக்கும் மற்றொரு நபரை உங்களுடன் அழைத்துச் செல்லுங்கள். இந்த வசனங்கள் இந்த நல்ல அறிவுரையை விளக்குகின்றன. அது நேரடியாகப் பேசும் இயேசுவிடமிருந்து வந்தது. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக பாவம் செய்தால் நீயும் அவனுக்கும் தனித்திருக்கும் இடையில் அவனுடைய தவறை அவனுக்குக் காட்டு. அவர் உங்கள் பேச்சைக் கேட்டால் நீங்கள் உங்கள் சகோதரனை திரும்பப் பெற்றீர்கள். ஆனால் அவர் கேட்கவில்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளின் வாயில் ஒவ்வொரு வார்த்தையும் நிலைநிறுத்தப்படும்படி இன்னும் 1 அல்லது 2 உங்களுடன் அழைத்துச் செல்லுங்கள். அவர் சொல்வதைக் கேட்க மறுத்தால் சட்டசபையில் சொல்லுங்கள். அவர் சபையைக் கேட்க மறுத்தால் அவர் உங்களுக்கு புறஜாதியாராகவோ வரி வசூலிப்பவராகவோ இருக்கட்டும். மத்தேயு 18:15-17. இங்கே ஒரு முக்கியமான உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சக பாவி தனது பாவத்தை சமாளிக்க உதவுவது சரியே. உண்மையில் மக்கள் இரட்சிக்கப்படும் ஒரே வழி இதுதான். யாரும் இரட்சிக்கப்படுவதை சாத்தான் விரும்பாததால் இந்த உண்மையைத் திரித்து இன்னொருவரை நியாயந்தீர்ப்பதன் அர்த்தத்தைக் குழப்பிவிட்டான். இயேசுவின் சீடர் யாக்கோபு இந்த வசனங்களில் நமக்கு விளக்குகிறார். சகோதரர்களே, உங்களில் எவரேனும் சத்தியத்தை விட்டுத் திரிந்தால் ஒருவன் அவரைத் திருப்பி அனுப்பினால் ஒரு பாவியை அவனுடைய வழியின் வழியிலிருந்து திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்திலிருந்து காப்பாற்றுவான். மேலும் பல பாவங்களை மறைப்பான் என்பதை அவருக்குத் தெரியப்படுத்துங்கள். ஜேம்ஸ் 5:19-20. 39.10. ஒரு உலக அரசாங்கத்திற்கு நான் கீழ்ப்படிய வேண்டுமா? ஆம் மற்றும் இல்லை. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கப்பட்டுள்ளீர்கள் என்பதைப் பொறுத்தது. தலைவர்களை அவர்களுடைய நிலையில் வைப்பதாக கடவுள் நமக்குச் சொல்லியிருக்கிறார். தலைவர்களை நீங்கள் நல்லவர்களாகவோ கெட்டவர்களாகவோ கருதினாலும் அவ்வளவுதான். எல்லா தலைவர்களும் ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து அதிகாரத்தைப் பெறுகிறார்கள். எனவே அந்திக்கிறிஸ்து கூட கடவுளிடமிருந்து தனது அதிகாரத்தைப் பெறுகிறார். கடவுள் ராஜாக்களை அகற்றி ராஜாக்களை அமைக்கிறார் என்று தானியேல் தீர்க்கதரிசி நமக்குக் கூறினார். டேனியல் பதிலளித்தார், கடவுளுடைய நாமம் என்றென்றும் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக, ஏனெனில் ஞானமும் வல்லமையும் அவனுடையது. அரசர்களை நீக்கி அரசர்களை அமைக்கிறார். டேனியல் 2:20-21 வரை. கடவுளிடமிருந்து வந்த இந்த உண்மையைப் பற்றி அப்போஸ்தலன் பவுல் இங்கே கூறுகிறார். கடவுள் ஒருவருக்கு அதிகாரம் கொடுப்பவர். கடவுள் பல காரணங்களுக்காக தலைவர்களை வைக்கிறார். அவர்கள் கடவுளின் ஊழியர்கள். அவர்கள் நம் நன்மைக்காக இருக்கிறார்கள். அவர்கள் தீமைக்கு எதிராக கோபத்தின் பழிவாங்குபவர்கள் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். நாம் கடவுளின் கோபத்தை அனுபவிக்காமல் இருக்கவும்
நம் மனசாட்சிக்காகவும் அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒவ்வொரு ஆன்மாவும் உயர் அதிகாரிகளுக்கு அடிபணியற்றும். ஏனென்றால் கடவுளைத் தவிர வேறு எந்த அதிகாரமும் இல்லை. மேலும் இருப்பவர்கள் கடவுளால் நியமிக்கப்பட்டவர்கள். ஆகையால் அதிகாரத்தை எதிர்ப்பவன் கடவுளின் கட்டளையை எதிர்த்து நிற்கிறான். எதிர்த்து நிற்கிறவர்கள் தாங்களே நியாயத்தீர்ப்பைப் பெறுவார்கள். ஏனெனில் ஆட்சியாளர்கள் நல்ல செயலுக்கு பயந்தவர்கள் அல்ல, தீமைக்கே பயப்படுபவர்கள். அதிகாரத்திற்கு பயப்படாமல் இருக்க விரும்புகிறீர்களா? நல்லதைச் செய்யுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அதிகாரத்தால் பாராட்டு கிடைக்கும். ஏனென்றால் அவர் உங்களுக்கு நன்மை செய்யும் கடவுளின் ஊழியர். ஆனால் நீங்கள் தீயதைச் செய்தால் பயப்படுங்கள், ஏனென்றால் அவர் வாளை வீணாகச் சுமக்க மாட்டார். ஏனென்றால் அவர் கடவுளின் ஊழியர், தீமை செய்கிறவனுக்கு கோபத்தை பழிவாங்குபவர். ஆகையால் கோபத்தின் காரணமாக மட்டுமல்ல, மனசாட்சிக்காகவும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். இந்தக் காரணத்திற்காக நீங்களும் வரி செலுத்துகிறீர்கள். ஏனென்றால் அவர்கள் கடவுளுடைய சேவையின் ஊழியர்களாக இருக்கிறார்கள். தொடர்ந்து இதைச் செய்கிறார்கள். ஆகையால் நீங்கள் செலுத்த வேண்டியதை அனைவருக்கும் கொடுங்கள். நீங்கள் வரி செலுத்தினால் வரி செலுத்துங்கள். சுங்கம் என்றால் சுங்கம், மரியாதை என்றால் மரியாதை, மரியாதை என்றால் மரியாதை. ரோமர்கள் 13:1-7 வரை. உயர் அதிகாரிகளை நாம் மதிக்க வேண்டும். மதிக்க வேண்டும், ஏனென்றால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை திரைக்குப் பின்னால் இயக்குபவர் கடவுள். அரசாங்கத் தலைவர்கள், உங்கள் பணியிடத்தில் உள்ள தலைவர்கள், பள்ளியில் தலைவர்கள் மற்றும் வேறு எந்த வகையான தலைவர்களுக்கும் நீங்கள் அடிபணிய வேண்டும். நீங்கள் அவர்களுக்கு அடிபணியும்போது நீங்கள் கடவுளுக்கு அடிபணிகிறீர்கள். கீழ்ப்படியாமையால் அவர்களின் வேலையை கடினமாக்காதீர்கள். உங்கள் தலைவர்களுக்குக் கீழ்ப்படிந்து அவர்களுக்கு அடிபணியுங்கள். ஏனென்றால் அவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு கணக்குக் கொடுப்பவர்களாகப் பார்க்கிறார்கள். அவர்கள் இதை மகிழ்ச்சியுடன் செய்வார்கள், ஆனால் பெருமூச்சு விடுவார்கள். அது உங்களுக்குப் பயனற்றது. எபிரேயர்கள் 13:17. தலைவர்களும் பாவமுள்ள மக்களாக இருப்பதால் அவர்கள் கடவுளுக்கு எதிராக கலகம் செய்யத் தேர்ந்தெடுக்கும் நேரங்கள் இருக்கும். மேலும் அதைச் செய்யும்படி உங்களிடம் கேட்கும். நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க வேண்டிய நேரம் இது. நீங்கள் மற்றவர்களை விட கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த வசனங்களில் பேதுருவும் அப்போஸ்தலர்களும் இதை விளக்குவதைக் காண்கிறோம். இந்த மனிதனின் இரத்தம் இயேசுவின் சிலுவையில் அறையப்பட்டதைக் குறிக்கிறது. பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி, இந்த நாமத்தினாலே போதிக்க வேண்டாம் என்று நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிடவில்லையா? இதோ, நீங்கள் எருசலேமை உமது போதனையால் நிரப்பினீர்கள். மேலும் இந்த மனிதனின் இரத்தத்தை எங்கள் மீது கொண்டுவர எண்ணியுள்ளீர்கள். ஆனால் பேதுருவும் அப்போஸ்தலர்களும் மனிதர்களுக்குக் கீழ்ப்படிவதை விட கடவுளுக்குக் கீழ்ப்படிய வேண்டும். செயல்கள் 5:27-29. இப்போது நான் உன்னைக் குழப்பிவிட்டேன் என்று எனக்குத் தெரியும். ஏனென்றால் கடவுள் அவர்களின் நடவடிக்கைகளை வழிநடத்துகிறார் என்று நான் சொன்னேன். ஆனால் சிலர் கடவுளுக்கு எதிராக கலகம் செய்கிறார்கள். அது எப்படி வேலை செய்கிறது? தலைவர்கள் அவருக்கு எதிராக கலகம் செய்தாலும் கடவுள் அதை நம் நன்மைக்காக பயன்படுத்துகிறார். கெட்ட தலைவர்களுடன் கடவுள் நம்மை ஒழுங்குபடுத்தும் வழிகளில் இதுவும் ஒன்று. இஸ்ரேல் பலமுறை சிறைபிடிக்கப்பட்டதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்களை அடிமைப்படுத்திய கொடூரமான தலைவர்களுக்கு அவர்கள் உட்படுத்தப்பட்டனர். கடவுள் அதைக் கட்டுப்படுத்தினார். இஸ்ரவேலின் நகரங்களைத் தூக்கி எறிய அந்தத் தலைவர்களை அனுப்பினார். ஏனென்றால் மக்கள் அவரை விட்டு விலகிப் பாவம் செய்தார்கள். அந்த பொல்லாத ஆட்சியாளர்கள் இஸ்ரவேலர்கள் கடவுளை நினைத்து அவர்கள் பாவம் செய்ததை உணர்ந்து உதவிக்காக அவரை அணுகினர். மக்கள் கடவுளிடம் திரும்பிய பிறகு தீய ஆட்சியாளர் கடவுளால் தண்டிக்கப்பட்டார். ஆண்டிகிறிஸ்துக்கும் இப்படித்தான் செயல்படுகிறது. அவர் சாத்தானால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு பொல்லாத ஆட்சியாளர். அதனால் அவர் கடவுளுக்கு எதிராக கலகம் செய்கிறார். அவர் வெளிப்படுத்தும் கோபம் பலரை கடவுளிடம் திருப்பும்.
இயேசுவில் ஒருபோதும் நம்பிக்கை வைக்க விரும்பாத பொல்லாத மக்களையும், கடவுளுடன் எதையும் செய்ய விரும்பாத மக்களையும் கோபம் தண்டிக்கும். இறுதியில் உபத்திரவ காலம் முடிந்ததும் கடவுள் அந்திக்கிறிஸ்து மற்றும் சாத்தானை கையாள்வார். அதுவரை அவர் தனது விருப்பத்தை நிறைவேற்ற அவற்றைப் பயன்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டிகிறிஸ்ட் அல்லது அவரது அரசாங்கம் அல்லது மற்ற தலைவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியாத நேரங்கள் இருக்கும். கடவுளுடைய வார்த்தைக்கு எதிரானது என்று உங்களுக்குத் தெரிந்த ஒன்றை ஆதரிக்கவோ அல்லது அதில் பங்கேற்கவோ அவர்கள் உங்களிடம் கேட்டால் அதை செய்யாதீர்கள். உதாரணமாக, ஆண்டிகிறிஸ்ட் என்ற அடையாளத்தை எடுத்துக் கொள்ளாதீர்கள். கடவுளின் வார்த்தை வேண்டாம் என்று கூறுகிறது. அது உங்கள் நித்திய விதியை முத்திரையிடும் என்று நீங்கள் அறிவீர்கள். ஏனென்றால் நீங்கள் கடவுளை விட சாத்தானை தேர்ந்தெடுப்பீர்கள். எனவே அதை செய்யாதீர்கள். கடவுளுக்குக் கீழ்ப்படிவதற்கான செலவு அதிகமாகுமா? மிக நிச்சயமாக. இருந்தாலும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இயேசுவில் நம்பிக்கை வைக்கும் பலரை அந்திக்கிறிஸ்து கொன்றுவிடுவான். இயேசு தனது சொந்த மரணத்தின் மூலம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார் என்பதை நினைவில் வையுங்கள். அவர் உங்களுக்குள் வாழ்ந்தால் அதைச் செய்ய அவர் உங்களுக்கு உதவுவார். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியான டேனியல் எல்லாவற்றிலும் கடவுளுக்கு கீழ்ப்படிவதற்கு ஒரு சிறந்த உதாரணம். டேனியலுக்கு என்ன நடந்தது என்று பார்ப்போம். இந்த வசனங்களில் டேரியஸ் பாபிலோனின் ராஜா. மக்கள் அரசரை மட்டுமே வழிபட முடியும் என்று சட்டமியற்றப்பட்டது. தானியேல் ராஜாவை வணங்க மறுத்துவிட்டார். அவர் எப்போதும் போலவே கடவுளை வணங்கினார். அவரும் அதைச் செய்தார். அதனால் அவர் அதைச் செய்வதை எல்லோரும் பார்க்க முடியும். ஜன்னல்கள் திறந்திருக்கும். அரசனை வணங்காததற்கு சிங்கத்தால் மரண தண்டனை. டேனியல் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தவராகவும் மிகுந்த நம்பிக்கை கொண்டவராகவும் இருந்ததால் கடவுள் சிங்கங்களின் வாயை அடைத்து அந்தச் சோதனையிலிருந்து அவரை காப்பாற்றினார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். கடவுள் டேனியலை சோதனையிலிருந்து அகற்றவில்லை, மாறாக அவர் அவருடன் இருந்தார் என்பதை கவனியுங்கள். டேனியல் தன் விசுவாசத்தை எல்லாரும் பார்க்கும்படி காட்ட முடிந்தது. கடவுள் உங்களுக்கு கீழ்ப்படிதலுக்காகவும் பலமான விசுவாசத்தைக் கொண்டிருப்பதற்காகவும் உங்களுக்கு அற்புதமாக ஏதாவது செய்ய எண்ணியிருக்கலாம். 39.11 தீமையிலிருந்து என்னை நான் எவ்வாறு பாதுகாப்பது? அப்போஸ்தலனாகிய பவுல் தீமைக்கு எதிராக நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு சிறந்த காட்சியையும் கருவியையும் கொடுத்தார். இது கடவுளின் கவசம் என்று அழைக்கப்படுகிறது. நாம் கவசத்துடன் பாதுகாக்கப்பட வேண்டும், வாள் வைத்திருக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். ஆனால் இது இயேஃப்க்கு வாள் கொண்ட சங்கிலி அஞ்சல் சாதாரண கவசம் அல்ல. இந்த கவசம் தீமையிலிருந்து பாதுகாக்கிறது மற்றும் ஆவியின் வாள் உண்மையை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் பிசாசின் சூழ்ச்சிகளுக்கு எதிராக நிற்கத் திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நமது மல்யுத்தம் மாம்சத்திற்கும் இரத்தத்திற்கும் எதிரானது அல்ல, மாறாக ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரங்களுக்கும், இந்த யுகத்தின் இருளின் உலக ஆட்சியாளர்களுக்கும், பரலோக ஸ்தலங்களிலுள்ள பொல்லாத ஆவிக்குரிய சக்திகளுக்கும் எதிரானது. ஆகையால் நீங்கள் பொல்லாத நாளை எதிர்த்து நிற்கவும், எல்லாவற்றையும் செய்து நிற்கவும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளுங்கள். ஆதலால் சத்தியத்தின் கச்சையை உனது இடுப்பில் கட்டிக்கொண்டு, நீதியின் மார்பகத்தை அணிந்து கொண்டு, சமாதானத்தின் நற்செய்தியைத் தயாரித்து உன் பாதங்களைப் பொருத்திக் கொண்டு, எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்ற கேடயத்தை எடுத்துக்கொண்டு நில்லுங்கள். பொல்லாதவரின் எல்லா அக்கினி ஈட்டிகளையும் நீங்கள் அணைக்க முடியும். இரட்சிப்பின் தலைக்கவசத்தையும் தேவனுடைய வார்த்தையாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லா ஜெபங்களுடனும் விண்ணப்பங்களுடனும் எல்லா நேரங்களிலும் ஆவியில் ஜெபித்து, எல்லா விடாமுயற்சியிலும் எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும்
விழிப்புடன் இருப்பதற்கு என் சார்பாக என் வாயைத் திறந்து எனக்கு அறிவிக்கும்படியான வார்த்தைகள் எனக்கு வழங்கப்பட வேண்டும். தைரியம், நற்செய்தியின் மர்மம், அதற்காக நான் சங்கிலியில் தூதனாக இருக்கிறேன். அதில் நான் பேச வேண்டியதை தைரியமாக பேசலாம். எபேசியர் 6:11-20 வரை. இந்த கவசத்தை குறிப்பிட்ட பிறகு பவுல் நமக்குச் சொல்லும் முதல் விஷயம் என்னவென்றால், எதிரி யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதிரி சதையும் இரத்தமும் அல்ல, அதாவது அது மக்கள் அல்ல. எதிரி சாத்தானும் அவனுடைய ஆவிக்குரிய தீய சக்திகளும். மனித வழிகளில் சாத்தானை எதிர்த்துப் போராட முடியாது. இந்த ஆன்மீகப் போரில் உங்களுக்கு தெய்வீக பாதுகாப்பு மற்றும் தெய்வீக ஆயுதம் தேவை. இந்த கவசத்தில் உள்ள கூறுகளைப் பார்ப்போம். சத்தியத்தின் பெல்ட் என்பது கடவுளின் வார்த்தை. உங்கள் பைபிளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை உங்கள் இதயத்தில் சேமித்து, உங்களுக்கு அருகாமையில் வைத்திருக்கவும், நீங்கள் ஒரு பயன்பாட்டு பெல்ட்டை வெளியே இழுக்கும் கருவியைப் போல பயன்படுத்த தயாராக இருக்க வேண்டும். நீதியின் மார்புக் கவசமே நீங்கள் இயேசுவில் நம்பிக்கை வைப்பது. அவர் உங்களை நீதிமான்களாக்குபவர். நற்செய்தியுடன் உங்கள் கால்களைப் பொருத்துவது என்பது வார்த்தைகளிலும் செயல்களிலும் உங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்த முடியும் என்பதாகும். சாத்தானின் தாக்குதல் உங்களுக்கு எதிராக வரும்போது, கடவுளின் வாக்குறுதிகள் அனைத்தையும் நீங்கள் அறிந்து கொண்டு அதைக் கேட்டுக்கொள்வதே விசுவாசத்தின் கவசம். பயப்படாதே, நம்பிக்கை வேண்டும். உங்கள் இரட்சிப்பின் தலைக்கவசம், நீங்கள் இயேசுவில் உள்ள விசுவாசத்தின் மூலம் நீங்கள் இரட்சிக்கப்பட்டீர்கள் என்பதில் முழு நம்பிக்கையுடன் இருப்பதுதான். நீங்கள் பரிசுத்த ஆவியால் முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள். ஆவியின் வாள் உங்கள் ஆயுதம். அது கடவுளின் வார்த்தை. வனாந்தரத்தில் இயேசுவை சோதிக்க சாத்தான் வந்தபோது, இயேசு சாத்தானின் பொய்களை வேதாகமத்தின் மூலம் எதிர்த்துப் போராடினார். தேவனுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அதைப் பயன்படுத்துங்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை ஜீவனும் சுறுசுறுப்பானதுமானது, எந்த இருபுறமும் உள்ள பட்டயத்தை விட கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் மூட்டுகள் மற்றும் மஜ்ஜை இரண்டையும் பிரிக்கும் அளவுக்குத் துளைத்து, இதயத்தின் எண்ணங்களையும் நோக்கங்களையும் பகுத்தறிய வல்லது. எபிரேயர் 4:12. நீங்கள் உங்கள் கவசத்தை அணிந்த பிறகு நீங்கள் எப்போதும் ஜெபிக்க வேண்டும். அவரிடமிருந்து பலத்தைப் பெற நீங்கள் கடவுளிடம் நெருக்கமாக இருக்க வேண்டும். கடவுளிடம் பேசுவதன் மூலமும் அவருடைய வார்த்தையைப் படிப்பதன் மூலமும் நீங்கள் கடவுளிடம் நெருங்கி வருகிறீர்கள். எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள். இடைவிடாமல் பிரார்த்தனை செய்யுங்கள். எல்லாவற்றிலும் நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் இதுவே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களைப் பற்றிய கடவுளின் விருப்பம். முதல் தெசலோனிக்கேயர் 5:16-18. உன்னதமானவரின் மறைவில் வசிப்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்குவார். நான் யெகோவாவைக் குறித்துச் சொல்வேன், அவர் என் அடைக்கலமும் என் கோட்டையும் ஆவார். என் கடவுளே, நான் நம்புகிறேன், ஏனெனில் வேட்டைக்காரனின் கண்ணியிலிருந்தும் கொடிய கொள்ளை நோய்க்கும் அவர் உன்னை விடுவிப்பார். அவர் தனது இறகுகளால் உங்களை மூடுவார். அவருடைய சிறகுகளின் கீழ் நீங்கள் அடைக்கலம் அடைவீர்கள். அவருடைய உண்மைத்தன்மையே உங்கள் கேடயமும் அரண்முமாகும். நீ கர்த்தரை உன் அடைக்கலமாகவும் உன்னதமானவனை உன் வாசஸ்தலமாகவும் ஆக்கிக் கொண்டிருக்கிறபடியால் உனக்கு எந்தத் தீங்கும் நேரிடாது, எந்த வாதையும் உன் வாசஸ்தலத்தை நெருங்காது. ஏனெனில் உன் வழிகளிலெல்லாம் உன்னைக் காக்கத் தம்முடைய தூதர்களை உனக்குக் கட்டளையிடுவார். சங்கீதம் 91:1-4, 9-11. இப்போது உங்களுக்கு எதிராக தீமை வரும்போது உறுதியாக நிற்க நீங்கள் தயாராக உள்ளீர்கள். உங்களோடு சேர்ந்து கிறிஸ்துவுக்காக உறுதியாக நிற்க எங்களுக்கு உதவுபவர் கடவுள். அவர் நம்மை நியமித்துள்ளார், மேலும் அவர் நமக்கு வாக்குறுதியளித்த அனைத்திற்கும் உத்தரவாதம் அளிக்கும் முதல் தவணையாக பரிசுத்த ஆவியானவரை நம் இதயங்களில் வைப்பதன் மூலம் அவர்
நம்மைத் தம்முடையவர்களாக அடையாளப்படுத்தினார். 2 கொரிந்தியர் 1:21 முதல் 22